Okay, we will start right now. அன்புக்குரிய மாணவர்களே, உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய அன்பான காலை பொழுதில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிற டாபிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ. இதனை நாங்கள் தமிழ் மயப்படுத்துகிற போது இது சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ் மயப்படுத்துகிற போது இது மிக முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லும். உண்மையில் ஆய்வு பரப்பிலே மாணவர்கள் விசேடத்துறை மாணவர்களாக இருக்கிற போது, அல்லது பல்கலைக்கழகத்திலே பயிலுகிற போது, அல்லது ஆய்வு மாணவர்களாக இருக்கிற போது, அந்த மாணவர்களிடத்திலே அந்த மாணவர்களினுடைய விரிவுரையாளர்கள், சூப்பர்வைசர்கள் என்று சொல்லுகிற மேற்பார்வையாளர்கள், அல்லது ஒரு தேவை நிமித்தம் ஆய்வு நிறுவனம் ஒன்றிலே வேலை செய்கிற போது அவளிடத்திலே ஆய்வுகளை செய்யுமாறு பரிந்துரைக்கப்படும். அப்படியான ஆய்வுகளை செய்கிற போது அந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையான அம்சமாக இருப்பது, ஒரு ஆய்வினை ஒருவன் திறம்பட செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதாவது முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வை செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 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 மறைக்க முடியாத ஒரு முக்கியமான தேவையாக இந்த ஆய்வுகளினுடைய மீளாய்வு என்பது காணப்பட வருகிறது. சுருக்கமாக, யாராவது உங்களுடைய இந்த பங்கு பற்றினர்களிடத்திலே இருந்து நான் அறிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீங்கள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ அல்லது முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வு அல்லது சான்றுகளின் மீளாய்வு என்று சொல்லுகிற இந்த பதத்திலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது யாது? எதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள்? யாராலும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பிள்ளையார், கதையுங்க. ஆய்வு தலைப்பு தொடர்பாக காணப்படுற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாம செய்யற தலைப்பு தொடர்பாக ஏற்கனவே செஞ்சிருப்பாங்க. அப்படி காணப்படுற நூல்கள், சஞ்சிகைகள், அப்படி மொத்த ஆவணங்களை தான் நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். That's a good answer. Sound good, and you found a very nice answer. Let's see. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்கள், நான் சில விடயங்களை உங்களுக்கு காட்டலாம் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவிலே அன்புக்குரிய மாணவர்கள், start a research project or write a research paper or review or a thesis. இது கேக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா பிள்ளையா? நான் இப்ப போட்டிருக்கிற வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி, கேட்கக்கூடிய மாதிரி இருக்குதா? நான் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன், அது கேட்கக்கூடிய மாதிரி அல்லது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? கொஞ்சம் சும்மா கேளுங்க. If you are a researcher or a student who is planning to start a research project or write a research paper or review or a thesis, then you must know what a literature review is and why is it important in the field of research. Hello and welcome back to Research and Publishing series of Explore Bio with Dr. Abhishek. And in today's video, you will learn what a literature review is and why it is important. Not only this, but you will learn how to write a perfect literature review for your research article or thesis. So do not skip this video and stay connected till the end. A review of literature is usually a portion of research document, which is a systematic research of published research articles and other scientific literatures like theses, reports, and books on a particular topic or area of your interest. But why is it essential to do a literature review? And why is it a part of research article or thesis? It is important to perform literature review for several reasons. The number one reason is that it helps to create a background about the topic you want to start your research. If it is for your thesis or research article, it helps the readers to gather the background information before learning what new you have done. Literature review provides information about the existing literature, that is, what is already known about the topic. This way, it avoids unnecessary expense of time and energy on conducting research that is already being done. This ensures the novelty and originality of the research that you will do. While doing literature search, a researcher identifies the knowledge gap, limitation, or challenges in the existing studies or methods. This leads to the foundation of his own research. You can check out this video to learn more about it. Performing critical literature survey helps a researcher to learn about the art of writing a research article or thesis. One can use it as a reference for building concepts, use methods, tools, analysis that are relevant for their own research.
Now let's see how to write a review of literature from the scratch. Before we begin, one should understand that review of literature is not simply a compilation of existing research. Rather, it should provide critical analysis and synthesis of literature to help the readers understand the current state of research on a particular topic or the research question. So let's begin. The number one step is to identify a research question and topic you want to explore and write about. This will help you to stay focused. Okay, my dear students, just you have learned something. And one of எங்களோட ஒரு பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்க வந்து ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ என்றால் என்னன்னு சொல்லி மிகச் சுருக்கமா. ஆகவே நாங்கள் எங்களுடைய இன்றைய இந்த காலை பொழுதிலே இடம்பெற இருக்கிற இந்த கலந்துரையாடலின் ஊடாக நாங்கள் 3 வகையான விடயங்களை முக்கியமாக கவனத்தில் கொண்டு பார்க்கிறோம். எழுதிக் கொள்ளுங்க 3 வகையான விடயங்கள். ஒன்று வந்து வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ என்றது புதிய விடை காணுவது. ஆகவே சுருக்கமாக நாங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ என்றால் என்ன, அதற்கு எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும், அதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள அல்லது அறிந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய கருத்தாடலை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இரண்டாவது விடயம் வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவை நாங்கள் செய்வதனூடாக ஆய்வுகளினுடைய மீளாய்வை, முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வை செய்வதனூடாக ஒரு ஆய்வாளன் அல்லது உங்களுடைய வகுப்பிலே இருக்கிற 20 மாணவர்களும் நீங்கள் எப்படி இந்த ஆய்வு இடைவெளிகளை கண்டறிவீர்கள். அப்ப 2 விடயம் சொல்லியிருக்கிறோம். ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ என்றால் என்ன, இரண்டாவது ஆய்வு இடைவெளி என்றால் என்ன, அதனை எவ்வாறு கண்டறிவீர்கள். மூன்றாவது விடயம் என்னவென்றால் ஒரு 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 லிட்ரேச்சர் ரிவ்யூவை, முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வு ஒன்றை எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்கின்ற இந்த 3 விடயங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ, லிட்ரேச்சர் ரிவ்யூ என்றால் என்ன, ஆய்வு, இரண்டாவது விடயம் ஆய்வு இடைவெளி என்றால் என்ன, எவ்வாறு ஆய்வு இடைவெளியை கண்டறிவது இரண்டாவது. மூன்றாவது விடயம் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவை ஒரு முறையான அடிப்படையிலே எப்படி நாங்கள் மேற்கொள்வது என்கின்ற இந்த 3 அம்சங்களையும் அடிப்படையாக கொண்ட கருத்தாடலாக அல்லது ஒரு ஒரு விரிவுரையாகத்தான் இன்றைய ஒரு சுருக்கமான நேரத்திலே நாங்கள் மேற்கொள்கிற விடயம் அமையவிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மாணவர்கள் பாருங்கள், இங்கு உங்களுக்கு போட்டு காட்டப்பட்ட வீடியோவின் ஊடாக அவர் மிக தெளிவாக சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், உங்களுடைய ஆய்வினுடைய தீம், எங்கு நீங்கள் போய் விளக்கம் கேட்டாலும், எதை வாசித்தாலும், எவர் கற்பித்தாலும் உங்களுக்கு ஒரு ஆய்வு கருப்பொருள் இருக்க வேண்டும், ஆய்வினுடைய தீம் இருக்க வேண்டும், அது ஒரு சென்டென்ஸை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நான் இலங்கையினுடைய அரசுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான மோதல் குறித்த ஒரு ஆய்வினை தலைப்பாக கொண்டு இருக்கிறேன் என்றால், இலங்கையினுடைய அரசுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு மோதல், முரண்பாட்டு தன்மை பற்றிய ஆய்வினை நான் மேற்கொள்வேனாக இருந்தால், அதனை நாங்கள் எலபரேட் பண்ணுகிற போது, இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில், இலங்கையினுடைய அரசுக்கும் சிறுபான்மை தமிழ் மக்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வற்ற மோதலான நிலைமையானது எப்படி காணப்படுகிறது என்பதனை நான் என்னுடைய ஆய்வு தலைப்பாக கொள்வேனாக இருந்தால், அதற்கு ஒரு கருப்பொருள் இருக்க வேண்டும். அந்த கருப்பொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த கருப்பொருளுக்குள்ளே சம்பந்தப்படுகிற, அதனோடு தொடர்பு படுகிற முன்னைய ஆய்வுகளை நாங்கள் கண்டறிந்து அந்த ஆய்வுகளுக்குள்ளே குறித்த மாணவனானது தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் விமர்சன ரீதியாக உட்செலுத்த வருகிற போது, அதில் இருக்கிற சரியான, பிழையான, நேர்த்தன்மை வாய்ந்த, மறைத்தன்மை வாய்ந்த எல்லா விடயங்களுக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்துவதன் ஊடாக, கிரிட்டிக்கலி அவன் தன்னை விமர்சன ரீதியாக ஈடுபடுத்துவதன் ஊடாக அவன் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வருகிற அறிவைத்தான் நாங்கள் முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வு என்று சொல்லுவோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஒரு ஆய்வாளன் தன்னுடைய ஆய்வு கருப்பொருளுக்கு அமைவாக அதனோடு சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகள் என்று சொல்லப்பட வருகிற, இப்போது வீடியோவில காட்டப்பட்ட முன்னைய ஆய்வுகளான புத்தகங்கள் அல்லது நூல்கள் அல்லது சஞ்சிகைகள் அல்லது இணையதளங்கள் அல்லது பத்திரிகைகள் அல்லது படங்கள் அல்லது டிராமாக்கள், முன்னைய டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் தன்னுடைய கருப்பொருளுக்கு அமைவாக
அவற்றை ஒன்று திரட்டிய விடயங்களுக்குள்ளே அவன் தனித்தனியான அடிப்படையிலே அந்த விடயங்களுக்குள்ளே தன்னை விமர்சன ரீதியாக தன்னுடைய ஈடுபாட்டை காட்டுவதன் ஊடாக அவன் அங்கிருந்து வருகிற மிக முக்கியமான விடயங்களை கண்டறிவதற்கான ஒரு செயல்முறைதான் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவாக காணப்படுகிறது. இது பல்வேறுபட்ட நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகவே நான் ஒரு முக்கியமான டெர்மினாலஜியை பாவித்தேன், தீம், கருப்பொருள் என்று சொன்னேன். அதற்கு நான் என்னுடைய ஆய்வு பற்றி ஒரு விடயத்தை சொன்னேன். ஆகவே சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை அரசுக்கும் சிறுபான்மை தமிழர்களுக்கும் இடையிலான மோதல் என்பதை நான் டாபிக்காக தலைப்பாக கொண்டிருக்க வருகிற போது நான் அங்கே ஒரு கருப்பொருளை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த கருப்பொருள் எப்படி அமைய முடியும்? அது ஒரு வசனமாக அல்லது ஒரு வசனம் சார்ந்த 2-3 வசனங்களாக கூட இருக்க முடியும். ஆனால் அது ஒரு வசனத்தை சொல்லுவதாக இருந்தால் உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன், பாருங்கள். சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில் நித்தமும் அரசு அல்லது பெரும்பான்மை சமூகம் சார்ந்த அரசுக்கும் சிறுபான்மை சமூகத்தில் காணப்படுகிற பிரதானமான சிறுபான்மை சமூகமான தமிழ் மக்களுக்கும் இடையிலான பல்வேறுபட்ட விடயங்களிலே அரச முறைமைக்குள்ளே சிறுபான்மையினர்களை உள்வாங்குகிற விவகாரத்திலே தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அரசு சிறுபான்மையினரை வெளித்தள்ளக்கூடிய மாதிரியான கொள்கைகளை உருவாக்கியதன் காரணமாக இந்த அரசுக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையிலான மோதலானது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத நிலையினை பெற்றிருந்த காரணத்தினால் இந்த 2 பகுதியினருக்கும் இடையிலே பல்வேறுபட்ட மோதல் நிலைகளும் வன்முறைகளும் ஒத்தியங்குவதற்கான முயற்சிகளும் அல்லது சமாதானத்துக்கு முயற்சிகளும் இடம்பெற்று வந்திருக்கின்றன. அது குறித்ததான ஆய்வுதான் இதுதான் கருப்பொருளாக இருக்கும். அல்லது இலங்கை இந்திய உறவுகள் என்பதனை ஒரு ஆள் செய்கிற போது குறிப்பாக மிக நீண்ட கால அடிப்படையில் இலங்கைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மிக நீண்ட கால உறவிலே குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான உறவு எந்த நிலையில் யுத்தத்துக்கு பின்னரான உறவு மிக சமாதானமான அடிப்படையிலும் சில வேளைகளில் முரண்பாட்டை நோக்கிய அடிப்படையிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்ததான ஒரு ஆய்வு. அதுதான் உங்களுடைய கருப்பொருள். ஆய்விலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறது ஒரு புதிய அறிவுக்குரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும். புதிய அறிவுக்குரிய பங்களிப்புண்டா என்ன? எல்லோரும் யுத்தத்துக்கு முன்னதானதை செய்திருப்பார்கள், யுத்த காலத்தை பற்றி செய்திருப்பார்கள், ஆனால் யுத்தத்துக்கு பின்னர் செய்திருக்கிறார்களா என்கின்ற அந்த புதிய அறிவு ரீதியான பங்களிப்பை நீங்கள் செய்கிற விடயம்தான் உங்களுடைய தீமாக இருக்கு. அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீமோட சம்பந்தப்பட்ட எல்லா வகையான முன்னைய ஆய்வுகளையும் நீங்கள் ஒன்று திரட்டி அதற்குள்ள விமர்சன ரீதியான உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவதுதான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அது எப்படி நாங்கள் செய்ய முடியும் என்று பார்க்க வருகிற போது அன்புக்குரிய மாணவர்களே, மிகச் சுருக்கமாக என்னோடு இங்கு நீங்கள் பயணிக்கிற போது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனை நான் எழுத்து ரூபத்திலே ஹேண்ட் அவுட் ஆகும் இப்போது அனுப்பி வைப்பேன். இந்த பிபிடி என்று சொல்லுகிற இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இப்போது வாசித்து பாருங்கள், பாப்போம். அப்துல்லா, இந்த இருக்கிற விஷயத்த வாசிங்க. நீங்க வாசிங்கம்மா. அப்துல்லா, சத்தமா வாசிங்க, எல்லாருக்கும் கேட்க மாதிரி. ஆய்வின் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நடைமுறையில் இருக்கும் முன்னைய ஆய்வு தொகுதியை விமர்சன ரீதியாக மீளாய்விற்கு உட்படுத்தல் என வரைவிலக்கணப்படுத்தலாம். அப்படி என்றால் எது நீங்க விளைய கொள்றீங்க? இந்த முதலாவது பாயிண்ட்ல இருந்து, நானும் கலைச்சத்திலிருந்து வீடியோவை பார்த்ததிலிருந்து நீங்க என்ன விளைய கொள்றீங்க? கருப்பொருள் என்பது மிக முக்கியம். என்ன அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நடைமுறையில் இருக்க ஆய்வு தொகுதி என்றா முன்னர் உங்களோட கருப்பொருள் சம்பந்தமாக, உங்களோட கருப்பொருளோடு தொடர்பாக முதலாவது ஒரு ஆய்வை நரோ டவுன் பண்ணணும். வெரி ப்ரோடா எடுத்தாவே இல்லை. அப்ப நாங்க ஒரு கருப்பொருளை கொண்டு வருகிற போது அது ஒரு எல்லையை எங்களுக்கு காட்டும். அந்த எல்லைக்குள்ளே முன்னர் செய்யப்பட்ட ஆய்வுகளை, சரிதானே, அவற்றை முன்னே செய்யப்பட்ட ஆய்வு அந்த தொகுதியினை தன்னுடைய ஈடுபாட்டை விமர்சன ரீதியாக மீளாய்வுக்கு உட்படுத்துதல் என வரைவிலக்கணப்படுத்தலாம். அதுதான் வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ என்ற கேள்விக்குரிய விடை. அப்படி என்றால் எப்படி ஒருவன் விமர்சன ரீதியாக பார்க்கிறான்? என்ன பிள்ளையால் சொல்லுங்க பாப்போம், ஒரு பிள்ளை கருத்து சொல்லுங்க. விமர்சன ரீதியாக தன்னை முன்னைய ஆய்வுகளுக்குள்ளே உட்படுத்துவதென்றால் என்ன?
ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுங்க பார்ப்போம், விமர்சன ரீதியாக நாங்கள் எப்படி உட்படுத்த முடியும்? எப்படி நாங்க விமர்சன ரீதியாக ஈடுபட முடியும்? எப்படி சொல்லுங்க பார்ப்போம். விமர்சனம் என்றால் என்ன? ஆக குறைஞ்சது அதுக்கு விட சொல்லுங்க. அந்த ஆய்வுல இருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ் என்னத்தை சொல்லியிருக்காங்க, என்னத்தை படல்ல விடுபட்ட விஷயங்கள் அதுல குறிப்பிட்டது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த விடயத்தை நாங்கள் விமர்சன ரீதியாக பார்க்க முடியும். விமர்சனம் என்பது ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்குள்ளே எங்களை ஆழமாக செலுத்துவதனூடாக, டீப்பர் இன்சைட் இன்டு அ ப்ராப்ளம். ஆகவே முன்னர் செய்யப்பட்ட ஆய்வுக்குள்ளே எங்களை ஆழமாக, எங்களுடைய அறிவை, ஆற்றலை நாங்கள் ஆழமாக அதற்குள்ளே நாங்கள் நுழைந்து வாசித்து அறிந்து தெளிவு காணுகிற போது அங்கு இரண்டு வகையான விடயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒன்றுக்கு சாதகமாக இது செய்யப்பட்டிருக்கிற விதம், இது செய்யப்பட்டிருக்கிற விதம், இதற்காக தகவல் திரட்டப்பட்டிருக்கிற விடம், இதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற ரிசர்ச் ப்ராப்ளம், இதற்காக கண்டறியப்பட்டிருக்கிற ரிசர்ச் ப்ராப்ளத்திலே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு அடிப்படையாக கொண்டு விடையளிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற objectives என்று சொல்லுகிற நோக்கங்கள். இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த ஆய்வானது கண்டறிந்திருக்கிற விடயங்கள், ஆய்வினுடைய கண்டுபிடிப்புகள், ஆய்வினுடைய அடைவுகள், இவையெல்லாம் எப்படி அதற்கு அது பொருத்தமாக அமைகிறதா, பொருத்தமாக தகவல் திரட்டப்பட்டுள்ளதா, பொருத்தமான ஒரு மெத்தடாலஜியினூடாக அது செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த கையாளப்பட்ட மெத்தடாலஜியினூடாக, ஆய்வு முறையினூடாக எப்படியான ஃபைண்டிங்ஸ், ஆய்வு அடைவுகளை வெளிப்படுத்தி நிற்கிறது. அப்படி வெளிப்படுத்தி நிற்கிற அந்த ஆய்வுகள், அந்த விடயங்களானவை பொதுவாக அங்கு சொல்லப்பட வந்திருக்கிற கொஸ்டனைக்குரிய விடை காணுவதாக அல்லது நோக்கத்தை அடைவதாக அமைந்திருக்கிறதா இல்லையா, அதனுடைய முடிவுரை இதை எப்படி இட்டு செல்லுகிறது என்று அவற்றினுடைய சாதக பாதக தன்மைகளை தங்களை முழுக்க முன்னைய ஆய்வுக்குள்ளே செலுத்துவதனூடாக அவற்றை கண்டறிவதற்கான ஒரு முயற்சி என்று வரைவிலக்கணப்படுத்தலாம். பாருங்க, இரண்டாவது பாயிண்ட பாருங்க. குறிப்பாக சான்றுகளின் மீளாய்வு அல்லது முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வு அல்லது லிட்ரேச்சர் ரிவ்யூ என்பது மேலே சொல்லப்பட்டது போன்று ஒரு ஆய்வாளன் கல்வியியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நடைமுறையில் இருக்கும் அறிவு தொகுதியினுள் தனது ஈடுபாட்டை காட்டுவதை குறித்து நிற்கிறது. ஆகவே 2 விடயம் சொல்லி இருக்கு பாருங்க பார்ப்போம். கல்வியியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும். கல்வியியல் ரீதியாக என்று சொன்னார் பிள்ளையால், நாங்கள் ஒரு ஆய்வு தன்மையினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செயற்படுகிற மாணவர்கள். எங்களுடைய இறுதி வருடத்திலே எங்களுடைய படிப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக, நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய பகுதியாக காணப்பட வருவது ஒரு டிசர்டேஷனை எழுத வேண்டும், அல்லது ஒரு ஆய்வு மாணவனாக இருந்து கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையினை எழுத வேண்டும். அப்படி ஒரு ஆய்வு கட்டுரையினை எழுத வருகிற ஒருவன் தன்னுடைய கல்வி செயற்பாட்டிலே ஆய்வுக்குள்ளே தான் ஈடுபடுகிற அந்த நிலையிலே தன்னுடைய குறிப்பாக அவனுடைய ஆய்வு கருப்பொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த ஆய்வு கருப்பொருளுக்குள்ளே தன்னை முழு ஈடுபாட்டோடு செயற்படுத்துகிற போது அதனை அவன் இந்த கல்வியல் ரீதியான செயற்பாட்டில் விமர்சன ரீதியான பார்வையோடு முன்னைய ஆய்வுகளினுடைய ஆய்வினுடைய அந்த ப்ராப்ளம் மெத்தடாலஜி அண்ட் ஃபைண்டிங்ஸ் தென் கன்க்ளூஷன், இந்த எல்லா அம்சங்களையும் குறித்ததான ஒரு விமர்சன பார்வையின் அவனுடைய சாதக பாதக விடயங்களுக்குள்ளே தன்னை உட்செலுத்துகிற விடயத்தை தான் நாங்கள் அந்த ஈடுபாட்டை தான் நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம் வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த வீடியோவில மிக தெளிவாக பார்த்தோம். 2வது ஸ்லைடுக்கு போயிருக்கிறேன் நான். சான்றுகளின் மீளாய்வின் நோக்கம். இந்த நோக்கத்தை நீங்க சான்றுகளின் மீளாய்வு என்றால் என்ன என்பதோடு சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். சான்றுகளின் மீளாய்வு என்பதிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யாது அல்லது நீ அறிந்து கொள்ளுவது யாது என்கின்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களை தயார்படுத்துகிற போது சான்றுகளின் மீளாய்வு என்றால் என்னென்று நான் மேலே சொல்லியிருக்கேன், சரிதானே? அதை சொல்லி அதனுடைய நோக்கத்தையும் அதனோடு சேர்ந்து பார்க்க வேண்டும். முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நாங்கள் மேலே சொன்ன விடயம் தான். முதலாவது, சான்றுகளின் மீளாய்வு
நடைமுறையில் இருக்கும் அறிவு தொகுதியில் காணப்படும் இடைவெளிகளை அடையாளப்படுத்த உதவுகிறது. அப்ப சான்றுகளின் மீளாய்வுடைய பிரதானமான நோக்கம் என்னென்றா ரீசர்ச் கேப்பை நாங்கள் கண்டறிய வேண்டும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு மாணவன் முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வை செய்கிற போது அவன் ஏன் அதை செய்கிறான் என்றால் அதற்கு நோக்கங்கள் இருக்கின்றன. முதலாவது நோக்கம் என்னென்றால் முன்னைய ஆய்வுகளில் காணப்படுகிற இடைவெளிகளை அவன் கண்டறியணும். என்னத்துக்கு இடைவெளி கண்டறியணும் சொல்லுங்க பிள்ளையால் பார்ப்போம். எதற்கு நாங்கள் இடைவெளிகளை கண்டறியணும்? ஆய்வு பிரச்சனை காணணுமே, அதுக்காக ஆய்வு இடைவெளியிலிருந்து ஆய்வு பிரச்சனை எடுக்கப்படும் அப்படின்னு நாங்கள் அதனை சொல்லலாம். என்னத்துக்கு இடைவெளி காணப்பட வேண்டும்? நீங்க இப்ப செஞ்ச விஷயத்துல இருந்து இப்ப நாங்க செய்ய போற விஷயம் எப்படி ஒரு புதுமையா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆய்வு இடைவெளி முக்கியம். இல்ல நம்ம ரீட் பண்ண இடைவெளி என்றதிலிருந்து நீங்க எது புரிஞ்சு கொள்றீங்க? அங்க செய்யாம விடப்பட்ட குறிப்பிடப்படாது. அதுதான் இப்ப நீங்க அந்த பொம்பளை பிள்ளை கடைசியாக சொன்ன விடயதும் இந்த ஆம்பளை பையன் கடைசியாக சொன்ன விடயத்தையும் தான் நான் கேட்கிறேன். முன்னைய ஆய்வுகளில் நாங்கள் ஆய்வுக்கு எடுத்திருக்கிற கருப்பொருளிலே, அந்த விடயம் சார்ந்த கருப்பொருளிலே முன்னைய ஆய்வுகளில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் விடப்பட்டிருக்கிற அந்த இடைவெளிகளை, விடப்பட்டிருக்கிற அந்த விடயங்களை, அந்த அம்சங்களை கண்டறிவதுதான் இந்த சான்றுகளின் மீளாய்வின் நோக்கம். அப்படி கண்டறிவதன் ஊடாகத்தான் அவர் சொன்னது போன்று அந்த முன்னைய ஆய்வுகளில் காணப்படுகிற இடைவெளியை நாங்கள் அந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது அல்லது அதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்வதுதான் எங்களுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட முன்னைய ஆய்வுகளுக்குள்ளே காணப்பட வருகிற இடைவெளிகளை, பலவீனங்களை கண்டறிந்து அவற்றை நாங்கள் குறை நிரப்பு செய்வதன் ஊடாக புதிய அறிவுக்கு புதிய அடிப்படையிலே ஒரு பங்களிப்பு செய்கிற மாணவனாக அல்லது ஆய்வாளனாக மாறிக்கொள்ளுவதுதான் சான்றுகளின் மீளாய்வினுடைய நோக்கமாக காணப்பட வருகிறது. இந்த 3 அம்சங்களையும் இந்த 3 முதலாவது பாயிண்ட்ஸ்ல சொல்றோம் பாருங்க பார்ப்போம். சான்றுகளின் மீளாய்வு நடைமுறையில் இருக்கும் அறிவு தொகுதியில் காணப்படும் இடைவெளிகளை அடையாளப்படுத்த உதவுகிறது. ரீசர்ச் கெப்பை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஒரு ஆய்வாளன் தான் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கும் ஆய்வினூடாக நடைமுறையில் இருக்கும் அறிவிற்கு புதிய பங்களிப்பை செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறது. So we are going to contribute to the existing knowledge. What is our new contribution to the existing knowledge? If I'm in an interview, I will ask you the question, what are your research gaps? உங்களோட research gaps என்ன ஆய்வினுடைய இடைவெளிகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் ஆய்வுக்கான புதிய பங்களிப்பை செய்திருக்கிறீர்கள்? 3வது பாயிண்ட்ஸை பாருங்க. ஒரு ஆய்வாளன் தனது ஆய்வு திட்டத்தின் கருப்பொருள் தொடர்பான புதிய கல்விசார் சான்றுகள் குறித்த விடயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பளிக்கிறது. அப்ப இந்த 3 விஷயம், தான் செய்ய வருகிற ஆய்வு பற்றிய அறிவு, புதிய அறிவுக்கான பங்களிப்பு, அந்த புதிய அறிவுக்கான பங்களிப்பு தன்னுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டிருக்கிற அந்த அம்சங்களை ஒரு மாணவன் அறிந்து தெரிந்துவதன் ஊடாகத்தான் தன்னுடைய ஆய்வு பற்றிய மொத்த அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாகத்தான் தன்னுடைய அறிவை மேற்கொள்ள முடியும் என்கின்ற இந்த 3 முக்கியமான அம்சங்களையும் அடிப்படையாக இந்த நோக்கமாக கொண்டுதான் சான்றுகளின் மீளாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. விளங்கிட்டா மக்கள்? இது இவ்வளவும் விளங்கிருக்கா? ஓமா இல்லையா? ரைட், பாருங்க பாப்போம். அடுத்து பாருங்க பாப்போம். 4வது பாயிண்ட். அந்த பெண் பிள்ளை கதைத்திருந்தார். நவீன கற்பித்தல் செயற்பாடுகளிலே அதி முக்கியமாக இன்று சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால் மாணவர் மையப்பட்ட கல்வி. ஆகவே அவர்கள் பேச வேண்டும், அவர்கள் கதைக்க வேண்டும். அந்த கதைக்கிற விடயத்திலே இருந்து ஆசிரியர் தன்னுடைய கல்வி செயற்பாடுகளை, கற்பிக்கிற நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். அவருக்கும் இடையிலான அந்த வழிகாட்டுகிற அவருடைய செயற்பாடு அவர்கள் சொல்லுவதில் இருந்து விருத்தி அடைய செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இன்று மாணவர் மையப்பட்ட கல்வி முறை என்பதனை நாங்கள் முயற்சி ஊடாக நாங்கள் இங்கு செயற்படுத்த முனைகிறோம். ஒரு ஆய்வாளன் தனது ஆய்வு பிரச்சனை பாருங்க பாப்போம். ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் கருப்பொருள் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவுக்குள்ளே ஈடுபடுகிற போது அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆனது அந்த குறித்த மாணவனுடைய ஆய்வு பிரச்சனையை, why I am going to do this particular research, இந்த ரிசர்ச்சை நான் ஏன் செய்கிறேன், எதற்காக, அது நம்முடைய பிரச்சனை இல்லை.
நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஸோ தட் வில் அதனை அது என்ன என்று உங்களை அடையாளப்படுத்துவது உதவுவது நீங்கள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூனூடாக ஆய்வு பிரச்சனையை கண்டுகொள்வீர்கள். அந்த பிரச்சனையை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீர்கள். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின கட்டி எழுப்பிய ஆய்வு பிரச்சனையில் இருந்து தட் வில் லீட் டு அது உங்களுக்கு வழிவகுக்கும் என்ன வகையான கேள்விகளுக்கு நீங்கள் விடை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். What are the questions you are going to answer through this research? What are the questions you are going to find a resolution to those questions? அது அப்படி நீங்கள் அடைவது, உங்களோட கேள்விக்கு விடையை அடைவதுதான் உங்களுடைய ஆய்வினுடைய நோக்கமாக காணப்படும். அப்படியான நோக்கத்தினை அடைந்து கொள்ளுவதற்கு அல்லது கேள்விக்கான விடைகளை அடைவதுதான் ஆய்வினுடைய நோக்கம். அப்படியான கேள்விக்கான விடைகளை அடைந்து கொள்வதற்கு scientific-ஆன methodologies you should have. So you should know the methodologies, that what kind of the methodologies you are going to utilize in your research. எந்த வகையான ஆய்வு முறைகளை பயன்படுத்துவதனூடாக, அது ஒரு குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா, அதுக்குள் இருக்கிற நுட்பமான முறைகள் எவை, எப்படி நீங்க உங்களோட சாம்பிள் உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ண போறீர்கள், கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ண போறீர்கள், வகைப்படுத்த போறீர்கள், அதை கொண்டு எப்படி நீங்கள் சாஃப்ட்வேரில் போட போகிறீர்கள், உங்களுடைய இறுதி அடையாளப்படுத்தப்பட்ட ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிப்புகளை கொண்டு வரப் போகிறீர்கள், அவற்றை தொகுத்து எழுத போகிறீர்கள் என்பது போன்ற எல்லா விடயங்களுக்குள்ளேயும் உங்களை ஈடுபடுத்துவதற்குரிய முழு வழிகாட்டலையும் செய்கிற ஒரு விடயமாக இந்த சான்றுகளின் மீளாய்வானது காணப்பட வருகிறது. அப்ப நாம சுருக்கமாக சொல்லுவோம். நான் இவ்வளவு நேரமும் கதைச்சதை நான் திரும்ப சொல்றேன். மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். சரிதானே? நான் என்ன சொல்ல போறேன் என்று மிக தெளிவாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சான்றுகளின் மீளாய்வு அல்லது முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வு என்பது ஒரு ஆய்வு செய்கிற மாணவன் தன்னுடைய ஒரு டிசர்டேஷனை எழுதுவதற்காக அல்லது ஆய்வு கட்டுரையானது தன்னுடைய கல்வியினுடைய படிப்பினுடைய ஒரு பகுதியாக ஒரு ஆய்வினை செய்து சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது அந்த மாணவனோ மாணவியோ ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு கீழ் எடுக்க வருகிற ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அந்த கருப்பொருளோடு சம்பந்தப்படுகிற முன்னைய ஆய்வுகளினுடைய, அதாவது புத்தகங்கள், சஞ்சிகைகள், அதே மாதிரி ஜேர்னல் என்று சொல்லுகிற அந்த விடயங்கள், பத்திரிகைகள், முன்னைய ஆய்வுகள், ரிப்போர்ட்டுகள் அல்லது படங்கள் அல்லது திரைப்படங்கள் அல்லது நாடகங்கள் என்கிற இந்த டாக்குமெண்ட் எல்லாவற்றிலும் இருந்து அது ஆன்லைனுடைய சோர்சஸ்களில் இருந்து பெற்றுக்கொள்வதாக கூட இருக்க முடியும். அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட தன்னுடைய கருப்பொருளுக்கு அமைவான முன்னைய ஆய்வுகளுக்குள்ளே தன்னை முழு மொத்தமான அடிப்படையிலே விமர்சன ரீதியாக ஒரு மாணவன் ஒரு ஆய்வாளன் ஈடுபடுத்துகிற அந்த செயல்முறையைத்தான் நாங்கள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ முன்னைய ஆய்வுகளுக்குள்ளே ஒரு மாணவனை முழு மொத்தமாக விமர்சன ரீதியாக அவனுடைய ஈடுபாட்டை காட்டுவதுதான் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவார்கள். தன்னுடைய ஈடுபாட்டை அவன் முழு மொத்தமாக தன்னுடைய ஈடுபாட்டை காட்டுவதனூடாக அவன் என்ன விடயங்களை பெற்றுக்கொள்வான். அதுதான் இந்த முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வை செய்வதனுடைய பிரதானமான நோக்கங்கள். ஆகவே முன்னைய ஆய்வினுடைய மீளாய்வை ஒருவன் எதற்காக செய்கிறான், என்னத்தை பெற்றுக்கொள்றதுக்காக செய்கிறான்? முதலாவது விடயம் என்னவென்றால், அவன் எடுத்திருக்கிற கருப்பொருளுக்குள்ளே முன்னர் செய்யப்பட்ட ஆய்வுகளுக்குள்ளே என்ன வகையான இடைவெளிகள் காணப்பட வருகின்றன என்று அந்த இடைவெளிகளை அவன் அடையாளப்படுத்திக் கொள்ளுவதற்கும் அதனூடாக அந்த இடைவெளிகளை நிரப்பு செய்வதனூடாக குறை நிரப்பு செய்வதனூடாக அந்த குறை நிரப்பின் ஊடாக அவன் நடைமுறையில் இருக்கும் ஆய்வு தொகுதிக்கு ஒரு புதிய பங்களிப்பை அல்லது புதிய பங்களிப்புகளை செய்வதற்கு அந்த இடைவெளிகளை கண்டுபிடித்து புதிய பங்களிப்பை செய்வதற்கு இந்த சான்றுகளின் மீளாய்வு அல்லது முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வு முக்கிய பங்களிப்பை செய்கிறது. அடுத்தது, ஒரு ஆய்வாளன் தனது ஆய்வு திட்டத்தின் கருப்பொருள் தொடர்பான புதிய அறிவுகளை அவன் தன்னுடைய டாபிக், தன்னுடைய கருப்பொருள் சம்பந்தப்பட்ட உலகளாவிய ரீதியில், தேசிய ரீதியில், இன்டர்நெட் உடைய அல்லது ஆன்லைன் பரப்பிலே இன்று வந்திருக்கிற இந்த புதிய அறிவு சம்பந்தப்பட்ட ஆற்றலை பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் ஒரு சிறந்த ஆய்வை செய்து கொள்ள முடியும். அப்படியான இந்த 3 நிலைமைகளுக்குள்ளே தன்னுடைய ஈடுபாட்டை காட்டி பல வெளிப்பாடுகளை கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பளிக்கிறது. பிரதானமாக
இடைவெளிகளை கண்டுபிடித்து, ஆய்வு இடைவெளிகளை கண்டுபிடித்து அவற்றை குறைநிரப்பு செய்வதனூடாக அறிவு நடைமுறையில் இருக்கும் அறிவு தொகுதிக்கு புதிய பங்களிப்பை செய்கிற அதே நேரத்திலே தனது கருப்பொருள் தொடர்பான புதிய அறிவினையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும். இந்த செயல்முறையினூடாக இந்த மேலே இருக்கிற 3 வகையான அம்சங்களையும் இந்த சான்றுகளின் மீளாய்வினுடைய நோக்கமாக அவன் சான்றுகளின் மீளாய்வை செய்கிற போது அடைந்து கொள்ள வருகிற போது அந்த மாணவனானது தனது கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட ஆய்வு பிரச்சனைகள், ஆய்வு வினாக்கள், அந்த வினாக்களுக்கு விடை காணக்கூடிய நோக்கங்கள் போன்றவற்றை ஒரு குறிப்பிட்ட மெத்தடாலஜிகளினூடாக அடைந்து கொள்வதற்கான அந்த முழு அறிவினையும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லது ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஃபார்ம் பண்ணுவதற்கு, அதிலே இருந்து வினாக்களை தொடுப்பதற்கும் அவற்றுக்கு விடை காணுவதற்கும் அந்த விடையினை பெற்றுக்கொள்வதற்கான முறையியலை பற்றிய அதனுடைய பலவீனங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்குமான வாய்ப்பினை சான்றுகளின் மீளாய்வானது கொடுக்க வருகிறது என்பது மிக முக்கியம். அப்ப பாருங்க பிள்ளையார், சான்றுகளின் மீளாய்வு என்றால் என்ன என்றால் இம்பட்டு விஷயங்களை நாங்கள் எழுத வேண்டும். அடுத்த விஷயம் பாருங்க பார்ப்போம். இப்ப இந்த சான்றுகளின் மீளாய்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பேராசிரியர் ஜெயதேவோ இயங்கோடு அவர்களும் ஏனைய முறையியல் சார்பான ஆய்வாளர்கள், குறிப்பாக எங்களுடைய அரசியல் சார்ந்த இலங்கையிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கையின் அரசியல் விஞ்ஞானியாக கருதப்படுகிற இந்த ப்ரொஃபசர் ஜெயதேவோ இயங்கோடு அவர்கள் சொல்ல வருகிற விடயங்களிலே இருந்துதான் நான் இவற்றை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அதிகமான காம்ப்ளெக்சிட்டியை உள்ளே நாங்கள் போனோம் என்றால் அது அந்த சிக்கல் நிலைமைகள் எங்களுக்கு விளங்கக் கொள்வதிலே பல சிக்கல் நிலைமைகளை ஏற்படுத்தும் என்பதனால் அவருடைய கட்டுரையிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவற்றை உங்களோடு ஷேர் பண்ணி கொள்கிறேன். நான் சொன்ன உம்பட்டும் விளங்கியிருக்கா விளங்கலையா சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன உம்பட்டும் விளங்கியிருக்கா விளங்கலையா? வாயை திறந்து பேசுங்கள் தயவு செய்து. மத்தாக்கள கதையை காணலே, எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும், நான் மட்டும் கதைத்து கத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றால் அது நியாயமற்ற விடயம். மற்றவர்களும் பேசுங்கள், பெண் மாணவிகளும் பேசுங்கள். விளங்கியிருக்கா விளங்கலையா? விளங்கினாதான் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இது இப்படி சிம்பிளான விஷயம் பிள்ளையார், இது மிக ஆழமானது. இதனை இப்படி சிம்பிளா விளங்கி கொண்டீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு மொத்த ஆய்வு செயற்பாடுகளுக்கும் அது பங்களிப்பு செய்வதாக இருக்கும். இதை இன்னும் ஆழமாக செல்லலாம், ஆனால் உங்களுடைய அறிவுக்கும் தகமைக்கும் ஏற்ற மாதிரி இதனை கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பாருங்கள், 3 பகுதிகளாக சான்றுகளின் மீளாய்வை மேற்கொள்ள முடியும். முதலாவது பகுதி என்னென்றால், நாங்க என்ன ஒண்ணும் என்றால் ஒரு நூல் பட்டியல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதை சொல்லுவாங்க ஒரு பிபிலியோகிராஃபி, the number of research what you are going to utilize in your research. எந்தென்னத்தை நீங்க பாவிக்க போறீர்கள், எந்த ரிசர்ச்சை ரிவ்யூ பண்ண போறீர்கள், அது உங்களுடைய சூப்பர்வைசரோடு சேர்ந்து கொண்டு நீங்க எத்தனை ரிசர்ச் முன்னைய ஆய்வுகள் எடுக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதுக்கு தான் பிள்ளையாள் என்னென்றா கூகுள் செய்து பாருங்க, என்ன அப்படி பார்ப்பீங்க. அதுல ஒரு நூல் பட்டியலை எடுத்துக்கொள்ளுவீங்க. முன்னர் செய்யப்பட்ட புத்தகங்கள் அல்லது நூல்கள், சஞ்சிகைகள் அல்லது முன்னே டாக்குமெண்ட்ஸ்கள், ரிப்போர்ட்ஸ்கள், ஆர்கனைசேஷன்ஸ் கண்டினியூஸ்லி ரிலீசிங் தோஸ் ரிப்போர்ட்ஸ், அப்படி அவற்றையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். பத்திரிகை நான் அதை 3வது தரம் சொல்லியிருக்கேன், என்ன டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்களை எல்லாம் பிள்ளையால் இப்ப சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. நீங்க சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான உங்களுடைய கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட நூற்பட்டியல் ஒன்றை நீங்க தயாரிக்கணும். அதுதான் முதலாவது வேலையில் ஈடுபட வேணும். வேற முறைமைகளில போனீங்கன்றால், வேற குறுக்கால போய் எல்லாத்தையும் மள்ளி எடுத்தீங்கன்றால் ஒரு சாம்பார் தான் வருமே தவிர ஸ்பெசிபிக்கா உங்களோட தீமுக்கு கீழே உள்ளவற்றை நீங்க தெரிஞ்செடுக்கலாம். ஆகவே தீமை செட்டப் பண்ணுங்க. செட்டப் பண்ணினதுக்கு பிறகு தீமுக்கு அமைவாக உங்களுடைய ஆய்வுல நீங்க எத்தனை இந்த விடயங்களை பின்பற்ற, எத்தனை விடயங்களை, எத்தனை முன்னைய ஆய்வுகளை மீளாய்வுக்கு உட்படுத்த போறீர்கள் என்று நீங்க தெரிவு செய்யும். அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யலாம் என்றால், இப்போ ஒரு பேச்சுலர் தீசிஸ் செல்லக்குள்ள 50-60க்குள்ள போகலாம். சரி, அதுக்குள்ள போய் அதுல இருந்து நரோ டவுன் பண்ணலாம். ஒரு 20க்குள்ள ஆக்குறதுக்கு அதை நரோ டவுன் பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ், உங்களுக்கு சீனியர் மாணவர்களும் சூப்பர்வைசர்ஸும் அல்லது உங்களுடைய ஆசிரியர்களும் வழிகாட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில பாருங்க பாப்போம். இந்த நூற்பட்டியலை நாங்க தயாரிக்கணும்டா இன்றைக்கு முதலாவது கூகுள்ல சர்ச் பண்ண. அதே மாதிரி ஜெஸ்டோ, சேஜ், வில்லி, டெய்லர் அண்ட் பிரான்சிஸ், there are a number of இன்டர்நேஷனலி நீங்க இந்த ஆன்லைனுக்குள்ள இதுல இருக்கிற பிரச்சனை என்னென்றால், கூகுள் சர்ச்சை நீங்க செய்யலாம், மற்றவற்றில சர்ச் பண்றதுக்குரிய
விடயத்திலே மற்ற இவற்றினுடைய தலைப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கட்டுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிலவை பே பண்ணாத அந்த வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் சொன்ன பிள்ளையார் லைப்ரரியோட தொடர்பு கொண்டு இந்த யூனிவர்சிட்டி கன்சோர்டியத்தினுடைய அடிப்படையில இந்த சமூக என்பது இருக்குது. இலங்கையில யுஜிசிக்கு கீழே இலங்கையினுடைய லைப்ரரி கன்சோர்டியம் எல்லா வகையான பல்கலைக்கழக நூலகங்களை ஒன்றிணைத்ததான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புக்கு கீழே எங்களுக்கு வாங்கி தரப்பட்டிருக்குது இந்த டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் என்பதுதான் சமூக விஞ்ஞானங்கள் துறை சார்ந்த முக்கிய ஆய்வுகளை வெளிப்படுத்துகிற நிறுவனமாக, அது சர்ச் என்ஜினாக காணப்படுது. கூகுளுக்குள்ள நாங்கள் எல்லாவற்றையும் ஃப்ரீயாக சர்ச் பண்ண முடியும். ஆனால் சில குறித்தளவான கட்டுரைகள் ஓப்பன் எக்ஸஸ் என்று இருக்குது பிள்ளையார். அடுத்து லிமிடெட் எக்ஸஸ் பே பண்ணினா தான் திறக்கும் என்றதெல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் நான் இன்றைய உங்களுக்கு சொல்லி விட்டேன் என்றால் அப்படியான ஒரு திணிப்பு இடம்பெறக்கூடாது. ஆகவே மாணவர்கள் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு பரீட்சை எழுதுங்கள். பின்னர் நான் தந்திருப்பதை தொடர்ந்து வாசியுங்கள். நான் சொன்னவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் வீடியோவையும் இன்றைக்கு ஷேர் பண்ணும். சரி, அவரின் ஊடாக ஒரு முழு அறிவினை பெற்றுக்கொண்டு பரீட்சையை தாண்டி ஆய்வு மாணவர்களாக நீங்கள் மாறுவதற்குரிய வாய்ப்பை அது வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே பிள்ளையார்? இப்ப பாருங்க, இந்த 3 பகுதிகளாக சான்றுகளின் மீளாய்வு மேற்கொள்ளலாம். முதலாவது பகுதி நூற்பட்டியலை தயாரிக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த நூற்பட்டியல் சார் ஆய்விற்கு 5 வகையிலான முன்னைய ஆய்வுகள் இலக்கியங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சிறந்த நூற்பட்டியலை தயாரிப்பதற்கு முன்னைய ஆய்வுகள் இலக்கியங்களை அடையாளப்படுத்த 5 வகையான பின்வருகின்ற 5 வகையான முன்னெடுப்பை செய்ய முடியும். ஒன்று என்னென்ன பிள்ளையால் உங்களோட கருப்பொருளோடு சம்பந்தப்படுகிற பூகோள அல்லது ஒப்பீட்டு சான்றுகள், அதாவது சர்வதேச ரீதியாக உங்களுடைய கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகள் எவையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று அவைகளை கண்டறிவது. அதாவது சர்வதேச பரப்பிலே காணப்பட வருகிற இப்படியான மேலே சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்கள், சொல்லப்படாத நிறுவனங்கள், கேம்பிரிட்ஜ் மற்றது ஆக்ஸ்போர்ட் பிரஸ் அந்த பப்ளிகேஷன், அவற்றுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போய் தேட முடியும். அப்படியான வெற்றுக்குள்ளே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லப்படாத வெற்றுக்குள்ளே நாங்கள் போய் சர்வதேச ரீதியாக எங்களுடைய ஆய்வு தொகுதி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள், ஒரு அரசியல் விஞ்ஞான மாணவன் என்று சொல்லப்படுகிற போது இன்று உலகளாவிய ரீதியிலே ஒரு அரசியல் விஞ்ஞான மாணவன் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்று நாங்கள் சொல்லக்கூடியது உதாரணமாக இன்று அரபு இஸ்ரேலினுடைய மோதலாக நாங்கள் கொள்ளுவோமாக இருந்தால், கடந்த வருடத்தினுடைய அக்டோபர் மாதத்தின் 5ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்கும் இடம்பெற்றிருக்கிற விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு ஆய்வை செய்ய வருகிற போது சர்வதேச ரீதியாக உலக பரப்பிலே காணப்படுகிற ஆய்வாளர்களினால் அந்த குறித்த ஆய்வு சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிற புத்தகங்கள், சஞ்சிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள், வெளிநாட்டு தளங்கள் காணப்பட வருகிற உங்களுக்கு தெரியும். பாருங்க பாப்போம், இன்றைக்கு வெளிநாட்டு தளங்கள் பலவே இருக்கிறது. உதாரணமாக டிப்ளோமேட்ஸ் என்று சொல்லுகிற உலக உறவுகள் சம்பந்தமாக பார்க்கிற விடயம், ஃபாரின் அஃபேர்ஸ் என்று சொல்லுகிற விடயம், அதே மாதிரியான இருக்கிற அந்த தளங்களுக்குள்ளே எல்லாம் உங்களை நீங்க ஈடுபடுத்தி அதனூடாக சர்வதேச ரீதியா என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எடுக்கிறது. இப்ப புத்தக வடிவமைப்பிலே நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியத்துக்கு அப்பால் இன்று மாறி வருகிற உலகத்திலே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட புத்தகங்களையும் கட்டுரைகளையும் ஆன்லைன்ல இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய, பணம் செலுத்தி டாலர் செலுத்தி காட்டுல பதிவிறக்கம் செய்யக்கூடிய, அதே நேரத்திலே நான் சொன்னது போன்று இலங்கை பல்கலைக்கழக முறைமைக்குள்ளாலே இலகுவான முறையிலே நாங்கள் அந்த பிரவுசருக்குள்ளால போய் இறக்கம் செய்கிறதுக்கான எங்களுக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிற விடயங்கள். இப்போது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே அந்தந்த பல்கலைக்கழகங்களின் நூலகத்தோடு லிங்க் பண்ணினாங்கள். அந்த பல்கலைக்கழகங்கள் இப்படியான சர்ச் என்ஜின்களினுடைய அந்த புத்தகங்கள், சஞ்சிகைகள், கட்டுரைகள் போன்றவற்றை வாங்கி அதற்குரிய லிங்க தந்திருக்கும். அது கூடாக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு நீங்க லைப்ரரியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சூப்பர்வைசர்கள் ஒரு தொடர்பு கொண்டு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன். அப்படி பூகோளம், அதே நேரத்தில்
அந்த குறிப்பிட்ட கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட அல்லது இந்த மத்திய கிழக்கு விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட உள்நாட்டு ஆய்வாளர்கள், இப்ப நான் கட்டுரை எழுதியிருப்பேன், ஏனையவர்கள் கட்டுரை எழுதியிருப்பார்கள், அந்த ஆய்வுகளினுடைய பட்டியல். அப்ப நாங்க ஒரு மொத்தமான ஒரு நூல் பட்டியலை தயாரித்துக் கொள்வதற்கு பூகோள் அல்லது ஒப்பீட்டு சான்றுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உள்நாட்டு ஆய்வாளர்களினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற உள்நாட்டு சஞ்சிகைகள், புத்தகங்கள், வெளியீடுகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விடயம், ஒரு ஆய்வாளன் ஒரு சிறந்த ஆய்வினை கொண்டு நடாத்த வேண்டும் என்றால், அது பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும் அதற்குரிய ஒரு கோட்பாட்டு தளம் வேண்டும். அல்லது தன்னுடைய கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய உள்நாட்டு சூழ்நிலையிலே அல்லது சர்வதேச சூழ்நிலையிலே தன்னுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஒருவன் ஆய்வு செய்கிற போது அந்த ஆய்வினை ஒரு கோட்பாட்டை அப்ளை பண்ணுவதனூடாக, அந்த கோட்பாட்டின் அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆய்வினை முற்செலுத்துவதன் ஊடாகத்தான் அது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஆய்வாக இருக்க முடியும். எனவே இந்த லிட்ரேச்சருக்குள்ள காணப்படுகிற குறிப்பிட்ட ஆய்வு சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகள் சம்பந்தமான கோட்பாட்டு தளம், எங்களுக்கு கன்செப்டுகள், கோட்பாடுகள் என்பன முக்கியம். அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான நாங்கள் லிஸ்டையும் தயாரித்துக் கொள்ள வேண்டும். தனியான புத்தகங்கள், தனியான சஞ்சிகைகள் ஒரு குறித்த விடயத்திலான கோட்பாடு அல்லது கோட்பாடுகளை வெளிப்படுத்தி நிற்பதாக இருக்கும். அவை பற்றிய ரிவ்யூ லிட்ரேச்சர் ரிவ்யூல மிக முக்கியம். அது என்ன செய்யும் என்றால், உங்களுடைய அட்வான்ஸான ஒரு விஷயத்தை சொல்றேன் பிள்ளையால், உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிற போது அந்த கோட்பாட்டு தளத்தில் காணப்படுகிற கெப்பையும் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். நீங்கள் MA, MPhil, PhDக்கு போகிற போது அந்த கோட்பாட்டில் காணப்படுகிற கெப்பை அடையாளம் கண்டு அதனை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த கோட்பாட்டுக்கு பங்களிப்பு செய்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும். அல்லது ஒரு புதிய கோட்பாட்டு அல்லது எக்கனாமிக்ஸ் மாணவர்கள் என்றால் இருக்கிற மாடல்ல என்ன விஷயங்களை நீங்கள் உட்செலுத்துவதன் ஊடாக அந்த மாடலை இன்னும் சிறந்த மாடலாக மாற்ற முடியும், அல்லது ஒரு புதிய மாடலை கொண்டு வர முடியும். ஆகவே நடைமுறையிலே இருக்கிற ஆய்வு தொகுதியிலே முன்னே ஆய்வுகளில் இருக்கிற கோட்பாட்டு அம்சங்கள், கன்செப்சுவல் அம்சங்கள், அல்லது நீங்கள் பயன்படுத்த வருகிற மாடல்ஸ், அந்த மாடல் அல்லது மாடல்ஸ் அவற்றுக்குள் இருக்கிற இடைவெளிகளை கண்டுபிடிப்பதற்கு அவற்றையும் இந்த நூல் பட்டியலில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான்காவது விடயம் எம்பிரிக்கல் லிட்ரேச்சர். நான் மேலுக்கு சொல்லியிருக்கிறது தியோரட்டிக்கல் லிட்ரேச்சர். நவ் எம்பிரிக்கல், அனுபவம் சார் ஆய்வுகள். ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு சூழ்நிலையிலே அல்லது ஏதாவது ஒரு தன்னுடைய கருப்பொருளிலே நடைமுறை சார் ஆய்வை மேற்கொள்ளுகிற போது அனுபவத்திலே சமூகத்திலே நடக்கிற விடயங்கள் குறித்தான அம்சங்களை ஆய்வு செய்த அந்த முன்னே ஆய்வுகளினுடைய அந்த தொகுப்பு, அந்த தலைப்புகளையும் நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒரு நூற்பட்டியலாக. அடுத்தது இன்னும் ஒன்று பாருங்க பாப்போம். சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் தொழிற்பட வருகிற சர்வதேச நிறுவனங்கள், உள்நாட்டு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற இந்த எந்த தரப்பை சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அவை ரிப்போர்ட்டுகளையும் மற்ற கன்செப்ட் பேப்பர்களையும் பல அம்சங்களையும் வெளியிட்டிருக்கும். அவை வெளியிடப்படாமல் இருக்கும். சிலது உண்மையில வந்திருக்கும், அதை நாங்க மேல உள்ளதுக்கு எடுத்துக்கொள்ளணும். சிலது வராமல் இருக்கும். அவற்றையும் நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த நூற்பட்டியலிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக்கொண்ட ஒரு நூற்பட்டியல் ஒரு மாணவனால் தயாரிக்கப்படுகிற போது அந்த நூற்பட்டியலுக்குள்ளே இருந்து தன்னுடைய கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட குறித்த அளவிலே தன்னுடைய ஆய்வுக்கு எத்தனை லிட்ரேச்சர் ரிவ்யூவில் எத்தனையை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்றதை உங்களுடைய சூப்பர்வைசர்ஸோடு சேர்ந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் தானது இதிலிருந்து வெளிப்படும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேளுங்க பார்ப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்தா, பிரச்சனைகள் இருந்தா இதை கேளுங்க பார்ப்போம். விளங்குதா நான் கதைக்கிறது? இன்னும் நான் சொல்லி இருக்கிற விடயங்களிலே அன்புக்குரிய மாணவர்களே, ஏதாவது கேள்விகள் பிரச்சனைகள் இருந்தால் நீங்க கேட்க முடியும். எல்லாரும் இருக்கீங்க தானே? என்ன சார்? ஆமாம், கேளுங்க. இப்ப நம்ம பொதுவா என்னென்ன விடயங்களை ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ற விஷயம் நான் மேல கதைச்சிருக்கேன். நான் இப்ப கதைக்கிற ரிசர்ச் கேப் இல்லை. நான் கதைக்க என்னென்றால், நீங்க ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவை நான் உங்களுக்கு மதா சொல்றேன். சரி, என்ன விடயங்கள்ல ரிசர்ச் கேப் அடையாளம் காணலாம்ன்றதை நான் சொல்றேன். அதுக்கிடையில நான் இப்ப கேட்கறது என்னென்ன, அது நீங்க முன்னைய பகுதியில உள்ள விஷயம். இந்த பகுதியில், அதாவது 3 பகுதிகளாக சான்றுகளின் உடைய மீளாய்வை மேற்கொள்றதுக்காக
நான் 5 வகையான செயற்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுல நீங்க இப்ப கேளுங்க. என்னடா முன்னைய ஆய்வு இடைவெளிகள் எப்படி மேற்கொள்ளலாம் என்ற விடயத்துக்கு நான் திரும்ப வரேன். அது கடைசியில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முன்னுக்கு அதை நாங்க காய்ச்சிட்டோம். இந்த விடயத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? லிஸ்ட் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி கொள்றதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ரைட். நீங்க கேட்டது என்னமா அந்த கேள்வியை திரும்ப கேளுங்க பாப்போம். அதாவது ஆய்வின் இடைவெளிகளை எப்படி கண்டுகொள்ளலாம், அதான் நீங்க கேட்ட கேள்வி. எப்படியாவது அந்த கேள்வியை திரும்ப கேளுங்க. சார், பொதுவா நாங்க என்னென்ன விஷயங்களை ஆய்வு இடைவெளிகள் கண்டுபிடிக்க வேண்டும், நம்ம மெத்தடாலஜி இல்ல கண்டுபிடிக்கிற வேற என்ன விஷயங்களை மையமா வைத்து ஆய்வு இடைவெளிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ண? உதாரணமாக சொல்றேன். ஏனென்றால் இது ஒரு செயற்பாட்டுக்குள்ள உங்களை செலுத்துவதனூடாக, ஒரு செயல்முறைகளுக்குள்ள உங்களை செலுத்துவதனூடாகத்தான் அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுல மிக முக்கியமாக உங்களுடைய சூப்பர்வைசருடைய பங்களிப்பு, செல்வாக்கு இதில் இன்றியமையாததாக இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு நான் சில உதாரணங்களினூடாக விடைய சொல்றேன், கேளுங்க. இப்ப உதாரணமாக முன்னைய கோட்பாட்டு தளத்தில எப்படி நாங்கள் இடைவெளியை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், நான் என்னுடைய ஆய்வுகளிலே நான் கண்டுபிடித்திருக்கிற இடைவெளி என்னென்றா பிள்ளையால், மிக கவனம், கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். எல்லாரும் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இது வாழ்க்கை பூராக இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கும் இந்த ஆய்வு இடைவெளிகளை கண்டுபிடிப்பதற்கும் உங்களை ஒரு ஆய்வாளராக மாற்றுவதற்கும் வழி சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் சொல்லுவதை மிக கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, ஒரு விடயம் நாங்க இந்த எம்பிரிக்கல் அனுபவம் சார் ஆய்வினுடைய ஆய்வு இடைவெளிகளை கண்டுபிடிப்பது. இலங்கையினுடைய பரப்பிலே அனுபவம் சார் ஆய்வு இடைவெளிகளை கண்டுபிடிப்பது சம்பந்தமாக எதை எப்படி என்பதை நீங்கள் உங்களுடைய கருப்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு ஆய்வை செய்திருக்கிறேன் அல்லது பல ஆய்வுகளை செய்திருக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இலங்கை அரசுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான கருத்து முரண்பாட்டு தன்மைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற ஆய்வுகளை நான் செய்திருக்கிறேன். அந்த ஆய்வுகளினுடைய இடைவெளியாக நான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற எம்பிரிக்கல் அனுபவம் சார், நடைமுறை சார், நாங்க சாதாரணமான எங்களை சுற்றி நடக்கிற விடயங்கள் சார் விடயத்திலே எப்படி ஆய்வினுடைய இடைவெளியை கண்டுபிடிக்கலாம் என்றால், நான் எடுத்துக்கொண்ட முழு மொத்தமான முன்னைய ஆய்வுகளினுடைய இங்கு நாங்கள் தொகுத்து காட்டியிருக்கிற இந்த 5 வகையான இந்த விடயங்களின் ஊடாகவும் நான் அனுபவம் சார் ஆய்வில் இருந்து கண்டுகொண்ட இடைவெளி என்னவென்றால், இலங்கையினுடைய அதாவது அரசுக்கும் சிறுபான்மை தமிழர்களுக்கும் இடையிலான மோதல் விவகாரத்திலே இதுவரைக்கும் அதிகமான ஆய்வுகள் 2009க்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் 2009க்கு பின்னர் நான் என்னுடைய கருப்பொருள் அதாவது ஸ்டேட் இன் சொசைட்டி, அதாவது சமூகத்தில் அரசு என்கிற கோட்பாட்டு தளத்தினை வச்சுதான் நான் பார்த்திருக்கேன். அப்போ ஒரு சமூகத்துக்கும் அரசுக்கும் இடையிலான இந்த மோதலை என்னுடைய எம்பிரிக்கல் இந்த கெப்பாக நான் அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் என்னென்றால், அந்த மோதலானது 2009 இந்த போருக்கு பின்னரான, உள்நாட்டு போருக்கு பின்னரான காலகட்டத்தில் அது பற்றி நான் செய்கிற அரசுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான மோதல் குறித்த முன்னைய ஆய்வுகள் குறைந்த அளவில், கிட்டத்தட்ட இல்லை என்று எழுதப்படாதாங்க. அது ஒரு நாகரிகமாக எழுதுவோம், மிக குறைந்த அளவில் தான் இடம்பெற்றிருக்கிறதுனால அந்த அம்சத்தை, இந்த அரசுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான மோதல், அதனுடைய நிலை மாற்றம், அதோட புதிய போக்கை எடுத்துக்கொண்டு எப்படி செல்கிறது. இப்ப உதாரணமாக, சுதந்திரத்துக்கு பின்னர் நான் எடுத்துக்கொண்ட அந்த கருப்பொருளை அடிப்படையாக வைத்து பேசுகிற போது, சுதந்திரத்துக்கு பின்னர் எப்படி முதலாவது என்ன செஞ்சிச்சு, அரசு சமூகத்தை வெளித்தள்ளிச்சு, தமிழர்கள் அரச முறைமையிலிருந்து வெளித்தள்ளிச்சு. 56ஆம் ஆண்டு அரச கரும மொழி சட்டம், தரப்படுத்தல் முறை, காணிகளை அதாவது குடியேற்ற திட்டம் போட்டவற்றினூடாக சிறுபான்மை தமிழர்களை அது வெளித்தள்ளிச்சு, பாதிப்புக்குட்படுத்திச்சு. அரச முறைமைக்குள்ளே இருந்து வெளித்தள்ளிய போது அதற்கு ரியாக்ஷனாக முதலாவதாக தமிழர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு நீங்க பெடரல் முறைமையை தாங்க என்று கேட்டாங்க. அதனுடைய அடக்குமுறையினுடைய தன்மை இன்னும் வீரியம் அடைந்து போக போக தமிழர்கள் தனிநாட்டு கோரிக்கைக்குள்ள போனாங்க. இப்ப அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, அதனை அடக்குறதுக்கு
என்ன பிடிஏ என்று அதனை இல்லாம செய்யறதுக்குரிய பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் மற்றும் சட்ட ரீதியான அடக்குமுறையினை செய்வதற்கான பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டம் எல்லாம் கொண்டு வந்து அடக்க 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 மோதல் முத்தி ஒரு ஆயுத மோதலாக வெடித்து அழிவுகள் வந்து மீண்டும் அரசு அந்த எல்சிடி என்கிற சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைப்பை அடக்கி இப்படித்தான் அழித்தது. ரைட், இது இம்பட்டும் பற்றி தான் முன்னே ஆய்வு செய்யப்பட்டது. இப்ப நான் பார்க்க போறது என்னென்றால் இதனுடைய புதிய பரிமாற்றம் எப்படி இருக்கிறது, என்ன வகையான புதிய அம்சங்களுக்குள்ளே இது நுழைந்திருக்கிறது. ஒரு ஆயுத போராட்டத்திலே தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தனி நாட்டுக்கான கோரிக்கை மீளவும் அவர்களுடைய மரபு ரீதியான போருக்கு பின்னர் மரபு ரீதியான கோரிக்கையை நாடி சமஷ்டி பற்றியும் தன்னாட்சியோடு சம்பந்தப்பட்ட சமஷ்டி பற்றியும் அவர்கள் பேசுகிற தன்மைக்கு மாறு. இப்படியான இந்த இடைவெளி இது செய்யப்படலை. நான் செய்கிறேன் கோட்பாட்டு தளத்துல இதுல நிறைய கதைக்க வேணும், ஆனால் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும், முழு குழம்பிடும். சுருக்கமாக நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விட சொல்றேன். கோட்பாட்டு தளத்துல நான் எடுத்துக்கொண்ட கோட்பாடு என்னன்னா மிக்டால் என்கிற ஆய்வாளரினுடைய ஸ்டேட் இன் சொசைட்டி. அந்த மிக்டால் என்ற ஆய்வாளர் என்ன சொல்றாருண்டா, ஒரு அரசுக்கு ஆற்றல் இருக்கும், அரசும் சமூகமும் ஒன்றையொன்று உருமாற்றும். அரசு சமூகத்தை உருமாற்றும், சமூகம் அரசை உருமாற்றும், சமூகம் புதிய ஒரு அரச முறைமையை கொண்டு வரும், அரசை இல்லாமல் செய்யும். அரசு சமூகத்தை உருமாற்றும், அரசு சமூகத்தை இல்லாமல் செய்யும். அப்படி என்ற என்ன சொல்றாரு என்றால், அவர் ஒரு 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 தேசத்தினுடைய ஒரு நாட்டினுடைய பரப்பிலே அந்த அரசை உருவாக்குவதில் சமூகம் பங்களிப்பு செய்யும். அதே நேரம் இந்த அரசை செல்வாக்கு செலுத்துவது, மாற்றுவது, அதை பலவீனப்படுத்துவதிலே சமூகத்திலே காணப்படுகிற சமூகத்தினுடைய சக்திகள், ஒரு சமூகம் சார்பான சக்திகள். இப்ப உதாரணமாக ஒரு நிறுவனங்கள் உருவாகும். அந்த நிறுவனங்கள் என்ன என்றால் அரசின் மீது பங்களிப்பு செய்யும், அரசு சமூகத்தின் மீது பங்களிப்பு செய்யும், அந்த சமூகம் சார்பான நிறுவனங்கள் மீது பங்களிப்பு செய்யும். அப்படி என்றால் நான் பார்த்தது என்னண்டா, இவர கோட்பாட்டில் அவர் சொல்ல வர்றார் என்னண்டா, அரசு சமூகத்தை மாற்றுமெண்டா இலங்கை சமூகத்தில உதாரணமாக என்ன செஞ்சிச்சு, எல்லாரையும் சேர்த்துதான் அந்த அரசு உருவாயிருக்கணும் சுதந்திரத்துக்கு பின்னர். ஆனா உருவாக வந்த அரசு பெரும்பான்மை சமூகத்தை மட்டும் பிரதானமாக பிரதிநிதித்துவப்படுத்தி சிறுபான்மை சமூகம் அந்த அரசுக்குள்ளேயே வாழ்ந்த போதில அவங்கள கொள்கைகள் சட்டங்களினூடாக அரச முறைமையிலிருந்து ஒற்றையாட்சி முறைமை, என்ன பன்மைத்துவ சமூகம் ஒற்றையாட்சி முறைமை, ஒரு பன்மைத்துவ சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு சமஷ்டி அல்லது கூட்டுணைவு முறைமை, அதற்கு அப்பால் ஒற்றையாட்சி முறைமை, அது சென்ட்ரலைஸ் ஸ்டேட் பவர், அது சிறுபான்மையினரை வெளியே தள்ளினோடனே அப்ப நான் என்னத்தை பார்த்தேன்னா, இந்த கோட்பாட்டு தளத்துல நின்று இலங்கையை பார்க்கறதுக்கு மிக்டால் சொல்லியிருக்க கருத்தெல்லாம் சரி, ஆனால் நான் சில லூப்புகளை கண்டுபிடிச்சேன். ஒன்றை மட்டும் அதுல சொல்றேன். என்ன இடைவெளியை நான் கண்டுபிடிச்சேன்னா, அவர் சொல்லுறார் அரசு தன்னுடைய வல்லமையை அதிகாரத்தை வெளிப்படுத்த எல்லாம் செய்யும் என்று, சமூகமும் அதனுடைய சமூக சக்திகளாக இல்ல அப்படியான விடயங்களை அரசின் மீது செலுத்தும் என்று சொன்னார். அப்ப நான் பார்த்தேன் என்னன்னா, அவர் சொல்றார் அந்த சமூக சக்திகள் என்றது எப்படி இருக்கும் என்றால், அது பொதுவாக பதிவு செய்யப்பட்ட அரச நிறுவனங்கள் அல்லது தனியார் சமூக நிறுவனங்கள் என்று சொல்றார். இப்ப உதாரணமாக ஒபிஷியல் அண்ட் அன்ஒபிஷியல் நிறுவனங்கள் என்றார். அதாவது இப்ப கோயில்களினுடைய அல்லது பள்ளிவாசல்களினுடைய அவற்றினுடைய பெயர்களிலே ரெஜிஸ்டர்டான நிறுவனங்கள். இன்னும் சில நிறுவனங்கள் என்ன செய்யும், இப்ப குடும்பம், நண்பர்கள் கழகம் என்பதும் சிலது ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கும், சிலது ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கும். அப்ப அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒபிஷியல் அன்ஒபிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்யும் என்றால், சமூகத்தின் சார்பில் அரசின் மீது செல்வாக்கு செலுத்தும், பங்களிப்பு செய்யும், அரச மாற்றும். இப்ப உதாரணமாக இலங்கையில் என்னென்றா, எல்டிடி என்கிற அமைப்பை இப்ப சமூகத்தில அரசு செலுத்திய செல்வாக்கின் ஊடாக சமூகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாற்றத்துக்குள்ளாகி உருமாற்றமாகி சமூகத்துக்கு சார்பாக ஒரு தனி அரசுக்கான போராட்டத்தை எல்டிடி என்றது மேற்கொண்டுச்சு. அந்த எல்டிடி என்பது இலங்கை அரசை எப்படி மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு சொன்னால், இதுவரையும் இலங்கை அரசு சொல்லிச்சு நாங்க ஒற்றையாட்சியில் அனுப்போம் என்றதை 2003ஆம் ஆண்டு ஒஸ்லோவில் இடம்பெற்ற உடன்படிக்கையில சொல்லிச்சு அரசை கொண்டு வந்துச்சு, பணிச்சிச்சு. எப்படி கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சமஷ்டி முறையில தீர்வு காணலாம். அந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 நடந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஊடாக அரச கட்டுப்பாட்டு பகுதி எல்டிடி கட்டுப்பாட்டு பகுதி. அப்ப அரசிட முழு மொத்த நிலத்தையும்
பலகீனப்படுத்தி எல்டிடியினுடைய கட்டுப்பாட்டு பகுதிகள், அது குறிப்பாக கிழக்கிலையும் வடக்கிலையும் பல பிரதேசங்கள், பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் எல்டிடி கட்டுப்பாடு, அரச கட்டுப்பாடு என்ற இந்த முறைமைகளை எல்லாம் ஒரு சமூக சக்தி செய்ய வருகிறது. ஆனால் இந்த விடுதலை போராட்ட அல்லது இன்சர்ஜென்சி என்று சொல்லுகிற ஒரு போராட்ட குழுவை அந்த சமூக சக்தி என்று மிக்டால் அடையாளப்படுத்தல. நான் சொல்றேன் என்னண்டா, இதுதான் என்னுடைய ஆய்வினுடைய இடைவெளி. மிக்டால் சொல்லியிருக்கிற கோட்பாடு என்னுடைய தீமை, நான் என்னுடைய எண்ணக்கருவை ஆய்வுக்குட்படுத்துறதுக்கு மிக பொருத்தமானது. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்ன பிள்ளையால், அவர் சொல்ல வந்திருக்கிற சமூக சக்திகளில இருந்து இலங்கையில கான்டாக்ட்ல, இலங்கை சூழ்நிலையில இந்த ஆய்வை செய்ய வருகிற போது, இந்த ஆய்வை மேற்கொள்ளுகிற போது, இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவை செய்ய வருகிற போது, இலங்கை சூழலிலே இடம்பெற்றிருக்கிற விடயங்கள் பற்றிய ஆய்வை செய்கிற போது அவர் சொல்லி இருக்கிற சமூக சக்திகளுக்கு அப்பால் ஆயுத குழுவாகிய எல்டிடி போன்ற குழுக்களையும் அந்த அவர் சொன்ன கருத்துக்களை ஒத்த செயற்பாட்டை, அரசின் மீது செல்வாக்கு செலுத்துகிற மாற்றுகிற செயற்பாட்டை அது செய்கிறது என்கின்ற அந்த அவர் சொல்லாத விடயத்தை நான் எல்டிடியை ஒரு சமூக சக்தியா பார்க்க முடியும் என்று சொல்ல வருவது, அந்த முன்னைய கோட்பாட்டு தளத்துக்குள்ளே நான் ஒரு பங்களிப்பு இடைவெளியை கண்டுபிடித்து பங்களிப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. இது விளங்கிருக்கா விளங்கலையா சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னது விளங்கிருக்கா மக்கள், விளங்கலையா? கஷ்டமா இருக்கா? ஓரளவுக்கு விளங்கிருக்கா? விட சொல்லுங்க பாப்போம். ஓரளவுக்கு விளங்கிருக்கு. திரும்பவும் இன்னும் ஆழமாக இதை செல்ல வேண்டும். அதுக்கு ஆழமாக செல்றதெல்லாம் இன்றைக்கு மட்டும் நான் என்னோட நீங்க இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது போன்று என்னுடைய மாணவர்கள் என்னோட இருக்கிற போதுதான் நான் இந்த ஆய்வு இடைவெளி எப்படி என்று நான் இன்னும் பல சான்றுகளோடு இலகுவான விடயங்களோடு எல்லாம் சொல்லி விளங்கப்படுத்துகிற போதுதான் நான் உங்களுக்கு பூரணமான விளக்கத்தை தர முடியும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் காலம்தான் பதில் சொல்லும். நாங்கள் சற்று பொறுத்திருந்து அந்த முயற்சிகளை செய்யறதுக்கு நாங்கள் பார்ப்போம். ரைட். அந்த அடிப்படையிலே அடுத்த அம்சமாக நாங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால், முதலாவது கட்டம் இந்த நூற்பட்டியலை நாங்கள் தயாரிச்சோம். 2வது கட்டம் சான்றுகளின் மீளாய்வுகளின் 2ஆம் கட்டமாக ஆய்வாளன் தனது சான்றுகளின் ஆய்வினை 3 கட்டங்களாக மேற்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, நாம சொல்லியிருக்கோம் ஆய்வுடன் தொடர் 3 பகுதிகளா மேற்கொள்ள முடியும். அதுல முதலாவது பகுதி நூல்பட்டியலை தயாரிக்கிறது. சரியா? நல்லா குழம்பிக்கப்படாது. முதலாவது பகுதி நூல்பட்டியலை தயாரிக்கிறது. 2வது பகுதி என்று சொல்றது பாருங்க, இதுக்கு 1 கொடுத்திருக்கேன். 1 இந்த இடத்துல பாருங்க பாப்போம். 1 கொடுத்திருக்கேன். உமது ஆய்வுடன் தொடர்புடைய நூற்பட்டியல். அப்ப இந்த மெயினான 3 வகையான பகுதிகளின் ஊடாக அது மேற்கொள்ளப்பட வேண்டும். 1 நூல்பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விடயம். 2வது ஸ்லைட்ல இந்த 3 முக்கியமான பகுதிகளுக்குள்ள இருக்கிற 2வது பகுதி சான்றுகளின் மீளாய்வுகளின் 2ஆம் கட்டமாக ஆய்வாளன் தனது சான்றுகளின் ஆய்வினை 3 கட்டங்களாக மேற்கொள்ள முடியும். இதற்குள்ள 3 பகுதி இருக்கும் இல்லையா? சரியா? இந்த 2வது விடயத்துக்குள்ள 3 பகுதி இருக்கு. 1, முன்னைய ஆய்வாளர்களின் விவாதங்கள், ஆய்வுகள் போன்றவற்றை தனது மீளாய்வின் ஊடாக சுருக்கி எடுக்கும். தான் செய்கிற மீளாய்வு ஸ்டடி, அதனூடாக முன்னைய ஆய்வாளர்களுடைய விவாதங்கள், ஆய்வுகள், அவங்க என்ன விவாதத்தை செஞ்சிருக்கிறாங்க என்ற விடயத்தை சுருக்கி எடுக்கும். 2வது பாருங்க பாப்போம். தன்னால் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட முன்னைய சான்றுகளில் காணப்படும் பலம், பலவீனம், குறைபாடு என்பனவற்றை அடையாளம் காண்பதுடன் முன்னைய விவாதம், முடிவுரை போன்றவற்றையும் மீள்வாய்வுக்கு உட்படுத்த முடியும். அப்ப பாருங்க பாப்போம். இந்த 2வது விஷயம். முதலாவது விஷயம் முன்னைய ஆய்வாளர்களுடைய விவாதங்கள், ஆய்வுகள் போன்றவற்றை தனது மீளாய்வுக்கு உட்படுத்தி சுருக்கி எழுதணும். 2வது விஷயம் தன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முன்னைய சான்றுகளில் காணப்படும் பலம், பலவீனம், குறைபாடு என்பனவற்றை அடையாளம் காண்பதுடன் முன்னைய விவாதம், முடிவுரை போன்றவற்றையும் மீள்வாய்வுக்கு உட்படுத்த முடியும். 3வது விஷயம் முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வுகளின் ஊடாக தனது ஆய்வுக்கு என்ன விடயங்களை உட்படுத்தலாம் என்ற அறிவினை ஆய்வாளன் பெற முடியும். முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வின் ஊடாக தனது ஆய்வுக்கு என்ன விடயங்களை உட்படுத்தலாம் என்கின்ற விடயத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் இருங்க, நான் இன்னும் விளங்குற மாதிரி உதாரணத்தை இன்னும் நான் இப்ப வாயால சொன்னவற்றை உங்களுக்கு டெக்ஸ்ட்ல காட்டியும் செய்வேன். ஆனால் நேரம் தான் பிரச்சனை. கொஞ்சம் முயற்சித்து பார்ப்போமா? ரைட். அப்ப பாருங்க, நான் சொன்னேன் மெயினான 3 கட்டம். முதலாவது கட்டம் நூல்பட்டியலை தயாரிக்கணும். 2வது கட்டம்
சான்றுகளின் மீளாய்வுகளின் 2ஆம் கட்டமாக ஆய்வாளர் தனது சான்றுகளின் ஆய்வினை 3 கட்டங்களாக மேற்கொள்ள முடியும். 3வது கட்டமாக மீளாய்வினூடாக முன்னைய ஆய்வுகளை கவனத்தில் கொண்டு தனக்கு மிகவும் தொடர்பான ஆய்வுகளில் தனித்தனியான ஆய்வுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அவற்றினை விமர்சன பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அப்படி செஞ்சு எடுப்பதனூடாகத்தான் நீங்க என்ன செய்யலாம், ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யலாம். அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவிலிருந்து உங்களுடைய ரிசர்ச் எப்ப கண்டுபிடிக்கலாம். அப்ப எப்படி ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூனுடைய இந்த 3வது பகுதியை பாருங்க பார்ப்போம். இந்த 3 பகுதிகளையும் செஞ்சதுக்கு பின்னால பிள்ளையால் நீங்க செய்ய வேண்டிய விடயம் முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வை தொகுத்து எழுத வேண்டும். அதுல வழக்கம் என்ன செய்யறா, தொகுத்து எழுதக்கூடாது. கொஞ்சம் இருங்க, நீங்க கம்ப்ளிகேட் ஆக வேண்டாம், குழம்ப வேண்டாம். நான் உதாரணத்தை காட்டப்படுறேன். வெயிட் a minute, ப்ளீஸ் கிவ் மீ டைம். அப்பதான் நான் ஓரளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். நாங்க இந்த ஸ்லைடுகளை இன்னும் ஒரு ஸ்லைட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை முடிச்சு போட்டு உதாரணத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் எப்படி ஒரு ஆய்வுகளின் முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வை செய்ய வேண்டும் என்பதை உதாரணத்தோடு நான் விளங்கப்படுத்தி காட்டுவேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும். சரியான டைம். 3 தவறுகளை இப்ப நாங்க இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சு ஒரு ஆய்வுகளின் மீளாய்வை முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வை தொகுத்தெழுதக்குள்ள என்ன நாங்க என்னண்டா ஒரு பிபிலியோகிராபி ஒரு தயாரிக்க அப்படித்தான் நாம செஞ்சிருக்கோம். பலர் என்னங்கிறாங்கண்டா பல டிபார்ட்மெண்ட்களுக்குள்ள தீசிஸை எழுதிக்கு வாங்கன்னு போட்டு எழுதிக்கு வந்த முழுமொட்ட தீசிஸை தான் அங்க ரிவ்யூ பண்றாங்க, பாக்குறாங்க, திருத்தி கொடுக்குறாங்க. ஆனால் முதல்ல என்ன ஒண்ணுமெண்டா பிள்ளைகளை லிட்ரேச்சர் ரிவ்யூ எழுதிக்காண்டு போட்டு அதை செக் பண்ணணும். இப்ப பிள்ளைகள் என்ன இதுண்டா நூல் பட்டியல் ஒன்றை போடு. சரிதானே, ஒரு விஷயம் செய்து. 2வது என்ன செய்தது என்றால் நூல் பட்டியல் என்றால் நான் சொன்னேன் அந்த பிபிலியோகிராபி உண்டு. அதாவது ஒரு ஓத்தர நேம், அந்த ஓத்தர நேமோட சேர்த்த மாதிரி, முதலாவது ஓத்தர நேமோட சேர்த்த மாதிரி அவர் அந்த ஓத்தர் சர்நேம் இனிஷியலோட ஆண்டு அவரோட புத்தகத்துல அல்லது சஞ்சிகையில பேர், எந்த சஞ்சிகையில அல்லது எந்த புத்தகத்துல எந்த பப்ளிகேஷன்ல அல்லது எந்த சஞ்சிகையில அதனுடைய பப்ளிகேஷன் அந்த டீடைலோட ஒரு லிஸ்ட்டை மட்டும் போடுதல். அப்படி என்றால் தான் முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வுன்னு சிலர் நினைச்சுக்கிறாங்க. 2வது விஷயம் நினைக்காங்க என்னண்டா முன்னைய ஆய்வுகளின் குறிப்பு நூற்பட்டியல் அன்னோட்டேட்டட் பிபிலியோகிராபி எப்படி என்றா ஒரு சின்ன பரகிராஃபில் அவர் இன்ன தலைப்பில இன்ன நோக்கத்தை அல்லது கேள்விகளை அடைமுகமாக இந்த மெத்தடாலஜியினூட இப்படி செய்திருக்காருன்னு ஒரு சுருக்கமா ஒரு 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 பேஜில் என்ன செய்யலாம், ஒரு 5-6 வரியில அப்படி சுருக்கம் அல்லது 3-4 வரியில சுருக்கம் அப்படியான அன்னோட்டேட்டட் பிபிலியோகிராபி எழுதி போட்டு எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யறோம். இது நம்மட கல்ச்சர்ல, தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல கற்கிற மாணவர்கள் கல்ச்சர்ல மிக தலையாய செயற்பாடா இருக்குது. அது இல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூ தொகுத்தெழுகிற விஷயம். 3வது முன்னைய ஆய்வுகளை ஆய்வாளர்களின் பெயரின் அகர வரிசைப்படி தொகுத்தல். நாம் எல்லாத்தையும் அந்த ஒரு லிஸ்ட்டை தயாரிச்சு போட்டு மேலுக்கு எம்எஸ் வேர்டில் இருக்குது A to Z அந்த கொடுத்த ஆப்ஷன் என்ன, அது ABCD. இப்ப அல்ஃப்ரட் பேர்ல வந்தா அல்ஃப்ரட், மற்றது பாட் அண்ட் பாட், அப்படி ஒவ்வொரு பேருக்கு கீழேயும் ஆர்டர் படி தரும். அப்படி ஒரு லிஸ்ட்டை தயாரிச்சு போட்டு நாம முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வை தொகுத்து எழுதிட்டோம்னு சொல்றோம். அப்படி செய்யப்படவில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு உங்களுக்கு ரியலான உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. சந்தர்ப்பம் வருகிற போது பிறகு நான் இன்னும் இதனை அதிகமாக சொல்வேன். இப்ப பாருங்க பாப்போம். கருப்பொருள் ரீதியிலான ஒழுங்குபடுத்தல் ஒன்று பல்வேறு வழிமுறைகளினூடாக மேற்கொள்ள முடியும். அப்ப எப்படி ஒரு சான்றுகளின் மீளாய்வை தொகுத்து எழுத முடியும் என்றால் நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்களுடைய சான்றுகளின் மீளாய்வை நாங்க செய்ததுக்கு பின்னாலே அந்த 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 அம்சங்களை அந்த விடயங்களை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, நான் சொல்லியிருக்கேன் தானே. உதாரணமாக இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க பாப்போம். இங்க நாங்க எடுத்திருக்கோம் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கோம். லிஸ்ட் எடுத்து போட்டு இப்படியான சான்றுகளின் மீளாய்வின் 2ஆம் கட்ட செயற்பாட்டை நாங்க மேற்கொண்டிருக்கோம். 3வது கட்டமாக மீளாய்வினூடாக முன்னே ஆய்வுகளை கவனத்தில் கொண்டு கனவுக்கோட தொடர்பான ஆய்வுகளின் தனித்தன்மையான ஆய்வுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அதனுடைய பலம் பலவீனத்தை எல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்தியிருப்போம். அதனை தொகுத்து எழுதுகிற போது எல்லோரும் விடுகிற 3 தவறுகளை பற்றி காய்ச்சிருக்கோம். 4வது விஷயம் என்னென்றால் கருப்பொருள் ரீதியாக நாங்க முன்னைய ஆய்வுகளினுடைய மீளாய்வுண்ட எப்படி தொகுத்து எழுத முடியும் என்றதை பிராக்டிக்கலா நான் வாயால சொல்லி போட்டு இந்த ஸ்லைடினூடாக சொல்லி போட்டு பிராக்டிக்கலாக எழுதப்பட்டதுகளை காட்டப்படும். கொஞ்சம் பொறுமையாரீங்க. அப்படி என்றா ஒரு மாணவனோ மாணவியோ
அரசியல் கட்சிகளை அடிப்படையாக கொண்ட சான்றுகளின் மீளாய்வு. இப்ப உதாரணமாக பாருங்க பாப்போம், இலங்கையில இப்போதைக்கு நாங்க ஜேவிபி என்று சொல்லுவதுதான் என்பிபியாக 19ஆம் ஆண்டு 2019 மாறுறீங்க. என்பிபியா மாறுறீங்க ஜேவிபி. என்பிபி என்பது ஒரு கூட்டு, ஜேவிபியை தலைமையாக கொண்ட ஒரு கூட்டு. அப்படிப்பட்ட அந்த அரசியல் கட்சியினை பற்றிய ஆய்வினை செய்கிற போது ஒரு மாணவன் என்ன செய்வன்? இப்ப நான் இங்க போட்டிருக்கேன், ஒரு பொதுவான அரசியல் கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு மீளாய்வை செய்யக்குள்ள எப்படி போக வேண்டும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க பாப்போம், முன்னைய ஆய்வுகளிலே வரலாற்று ரீதியாக அரசியல் கட்சிகளின் உருவாக்கம், அரசியல் கட்சி என்ற என்ன, அது எப்படி உருவாக்கப்பட வந்திருக்கிறது. உதாரணமாக பிரித்தானியா என்று சொல்லுகிற நாட்டிலே காணப்பட வருகிற தொழில் மற்றும் லிபரல் கட்சிகள் எப்படி உருவாக வந்தது, அது உலகத்தில் எப்படி பரவலடைய வந்திருக்கிறது. ஆகவே ஒரு அரசியல் கட்சி என்றா என்ன, அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதனை கோட்பாட்டு தளத்தில் நின்று கொண்டு உலக அனுபவங்களின் அடிப்படையிலே நாங்கள் முதலாவது தொகுத்துள்ளோம். இரண்டாவது, கட்சிகளும் அவற்றின் கொள்கைகளும். கட்சிகள் பல்வேறுபட்ட வேற்றுமைகள், வகைப்படுத்தல்களுக்கு உட்படுத்த முடியும். அது தாராண்மை கட்சிகள், இடதுசார் கட்சிகள் என்கின்ற அந்த பல்வகைப்பட்ட தன்மையினை கொண்டு வந்து அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரியான அவை கொள்கைகளை எப்படி கொண்டிருக்க வந்திருக்கிறது என்று எழுதணும். மூணாவது எழுதணும், அந்த அரசியல் கட்சிகளுக்கு எப்படியான சமூக தளம், ஆதரவு தளம், சமூகத்திலே அவற்றினுடைய அங்கீகாரம், அதுக்கு எப்படி அவற்றுக்கான ஆதரவு காணப்பட வருகிறது என்பது தொகுத்து எழுதப்படணும். 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த அரசியல் கட்சிகள் என்பது தனித்து நிற்கின்றனவா, தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு கூட்டுணைவாக அமைகின்றனவா என்பது பற்றி சொல்லப்பட வேண்டும். மேலும் இந்த அரசியல் கட்சிகள் பற்றிய ஒரு பொதுவான வழக்கத்தை தான் நான் சொல்றேன். நான் ஜேவிபிக்குள்ளேயும் என்பிபிக்குள்ளேயும் வருவேன், நீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. அவற்றுக்குள்ளேயும் காணப்படும் என்ன, சிறிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் என்பது வகைப்படுத்தி எழுதப்பட வேண்டும். அடுத்து, அரசியல் கட்சிகளும் நிதி தந்திரோபாயங்கள். அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன, அவை எப்படி நிதியீட்டம் செய்கின்றன, அந்த நிதிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்றன, சமூகத்துக்காக செலவீடு செய்கின்றன. இப்போது கம்பெயினிங் ஃபைனான்ஸ் இலங்கையில சட்டம் கூட கொண்டு வரப்பட்டிருக்குது. எப்படி நிதியீட்டத்தை செய்கிறார்கள், எப்படி செலவழிக்கிறார்கள், எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய சட்டம் கூட இலங்கையில் வந்திருக்கு. அதுல அந்த கட்சிகள் சார்பான விடயத்தில் எப்படி அது நிதியை சேர்க்கும், எப்படி செயற்படும் சொல்லுவோம். 7வது விடயம், அரசியல் கட்சிகளும் தலைமைத்துவ ஆற்றல்களும். ஒரு அரசியல் கட்சியானது உருவாகி சிறந்த செயற்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்றால் அந்த அரசியல் கட்சிக்கு என்று குறித்த அளவான தலைமைத்துவத்தினுடைய அந்த ஆற்றலும் அதனுடைய எளிமையும் தான் அதனை வெற்றி பெற செய்யும். ஆகவே அரசியல் கட்சிகளினுடைய தலைமைத்துவத்துக்கு இருக்கிற என்ன வகையான ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை லிட்ரேச்சர் சொல்லுது என்று எழுதும். அதுக்கு பின்னால பாருங்க, 8வது அரசியல் கட்சிகளும் உட்கட்டு அரசியல். அப்ப அரசியல் கட்சிகள் எப்படி காணப்பட வருகின்றன, அந்த அரசியல் கட்சிகளுடைய ஸ்ட்ரக்சர், கட்டுமானம் எப்படி தலைவருக்கு கீழே அது கட்டமைக்கப்பட வந்திருக்கிறது என்பது பற்றிய விடயங்கள் எழுதப்படும். இப்படி எழுதினாத்தான் அது ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட லிட்ரேச்சர் ரிவ்யூ. இப்ப உதாரணத்துக்கு காய்ச்சி பார்ப்போம் பிள்ளையா. இப்ப ஒரு மாணவி அல்லது ஒரு மாணவன் ஒரு ஆய்வை செய்கிற போது அந்த மாணவனோ மாணவியோ தன்னுடைய லிட்ரேச்சர் ரிவ்யூவை இலங்கையின் சுடச்சுட சூழ்நிலை, இப்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, காலாதிகாலமாக இலங்கையினுடைய ஜேவிபி அண்ட் என்பிபி இந்த விடயத்தை பேஸா வச்சுக்கொண்டு ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவை செய்யணும் என்றான். இது சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதின் அடிப்படையில முதலாவது கான்செப்ட் வைஸா தியோரட்டிக்கல் பேஸ்ல அரசியல் கட்சி என்றா என்ன, அந்த அரசியல் கட்சிகள் எவ்வாறு உருவாகின்றது என்று இந்த ஜேவிபி என்பிபியோட சம்பந்தம் இல்லாம பொதுவான முன்னைய லிட்ரேச்சரை நீங்க எழுதணும். அதுக்கு பின்னால கட்சிகளும் கொள்கைகளும் என்று சொல்லக்குள்ள நீங்க இங்க பாருங்க பாப்போம், இந்த ஜேவிபி என்பது தொடர்ச்சியாக சோசியலிசத்தினுடைய ஒரு பின்பற்றுகையை கொண்டு வந்திருக்கிற ஒரு அமைப்பு என்பதனால் நீங்க அதுக்குள்ள கொண்டு என்பிபி இந்த அதையெல்லாம் சொல்லாமல் கட்சிகள்ல கொள்கைகள்ல குறிப்பா அந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் உலக மட்டத்தில் எப்படி செயற்பட வந்திருக்கிறது என்பது பற்றிய கருத்தை சொல்லுவான். அப்படியான அந்த அரசியல் கட்சிகள் எப்படி சமூக தளங்களிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. உதாரணமாக பிள்ளையால் பல நாடுகளை நாங்கள் அப்படி பேச முடியும் என்றாலும் முன்னுதாரணமாக சொல்லப்படுகிற ரஷ்யாவிலே கொண்டு வரப்பட்ட கம்யூனிசம் சார்ந்த கட்சியும்
சீனாவில் கொண்டு வரப்பட்ட அது சார்ந்த கட்சியும் கியூபாவிலே கொண்டு வரப்பட்ட அது சார்ந்த கட்சியும் அது எப்படியான சமூக தளங்களை கொண்டிருந்தது. உதாரணமாக சோவியத் ரஷ்யாவை பற்றி நாங்கள் பார்க்கிற போது அவர்கள் தொழிலாளர்கள் சார்ந்த சமூக தளத்தை கொண்ட புரட்சியின் ஊடாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று வரைக்கும் செயற்படுத்தி கொண்டு போகிற ஒரு அமைப்பிலே அது காணப்படுகிற போது சீனாவினுடைய முதலாவது லெனினுடைய விஷயத்தை சொன்ன சீனாவினுடைய மாவோ சேதுங் அவர்கள் விவசாய தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்ட சமூக புரட்சியின் ஊடாக அவருடைய ஆட்சி முறைமை கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த சமூக தளத்தை அது கொண்டிருக்க வந்திருக்கிறது. அதுக்கு பின்னால பாருங்க பிள்ளையால் கியூபா எப்படி இருக்கிறது என்றால் ஃபெடல் கஸ்ட்ரோ அவர்கள் செகுவரா அவர்களோடு இணைந்து இளைஞர்கள் புரட்சியின் ஊடாக கொண்டு வர இந்த அரசை நிறுவுகிற அந்த சமூக தளம் அந்த அரசுகள் அந்த நாடுகளில் கூட்டு நெஞ்சிருக்கிறா இல்லையா? சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சி. இப்ப நாம இதை என்ன வேணும் என்றால் இந்த இடைப்பகுதியில இருந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரணும். ஏனென்றா நான் முன்ன சொன்னது ஒரு பொதுவான உதாரணத்துக்கு அரசியல் கட்சிகள் அடிப்படையாக கொண்ட ஆய்வு ஒன்றை செய்யக்கூடாது, அப்படி செய்வோம். அது முழு மொத்த ஸ்பெக்ட்ரம். நாம இப்ப நான் கதைக்கிற உதாரணம் என்ன என்றால் ஒரு நரோ டவுன் பண்ற உங்களோட டாபிக்கை உங்களோட கருப்பொருளை நரோ டவுன் பண்ணி ஜேவிபி என்பிபி என்றதுக்குள்ள மட்டும் நாங்கள் சுருக்க வருகிற போது இந்த இடத்துல எங்களுடைய இந்த 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 3வது 4வது இடத்துக்குள்ள நாங்கள் இந்த எங்களுடைய எம்பிரிக்கல் ரீதியான முன்னைய ஆய்வுகளினுடைய வெளிப்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதை எப்படி செய்யலாம் என்றால் நான் இன்னும் ஒரு உதாரணம் காட்டுவேன் பாருங்க. இப்ப நான் வாயால சொல்றதுக்கு அதை எப்படி நாங்க செய்யலாம் என்றால் அப்ப இந்த தளத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கையில தோற்றம் பெற வந்த அரசியல் கட்சிகள் அந்த தோற்றம் பெற வந்த இந்த மேல சொன்ன விடயங்களை சொல்லிட்டு நாம உடனடியாக இலங்கைக்கு வரவும் இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள் அவற்றினுடைய தன்மைகள் அவற்றினுடைய வளர்ச்சிகள் என்று சொல்லி நாம ஸ்பெசிபிக்கா ஜேவிபி என்கின்ற அரசியல் கட்சி அது எப்படி உருவாக வந்தது, அதனுடைய வரலாற்று பின்னணி, அதனுடைய முன்னாள் தலைவர் ரோஹண விஜயவீர அது செய்திருக்கிற 2 வகையான புரட்சிகள், போராட்டங்கள், வன்முறை செயற்பாடுகள், அதனுடைய சமூக தளம், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பாவிக்கப்பட்டிருக்கிற விதம், அது பின்னர் குறிப்பிட்ட காலம் தன்னை மீளெழுச்சி செய்ய முடியாதவாறு அடக்குமுறைக்கு உட்பட்டு அழிக்கப்பட்டது 88கள் காலகட்டத்தில் மீளெழுச்சியின் ஊடாக அது சந்திரிகா அம்மையாரோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைத்த விதம், அது பின்னர் பல பல சிக்கல்களுக்குள்ளே இருந்து அங்கு இடம்பெற்ற இந்த 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 காலிமுகத்திடலினுடைய அறகலை என்ற புரட்சிக்கு பின்னர் அது ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், அதனூட அது ஏற்படுத்தி கொண்ட அந்த 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 ஒன்றுணைவு கூட்டுணைவு, அதற்கு பின்னர் அறகலைவுக்கு பின்னர் வந்திருக்கிற மாற்றம், அதனுடைய புதிய போகுக்கு ஜனாதிபதி தேர்தல் அடைவு, அதுக்கு பின்னரான இந்த பொது தேர்தல் அடைவு, இப்படியான இந்த முன்னைய ஆய்வுகள் இப்படி செய்யப்பட்டிருப்பது ரிவ்யூவுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்ப இப்படித்தான் அது மாறி மாறி வரும். அப்படி கொண்டு முன்னே செய்யப்பட்டதிலிருந்து செய்யப்படாது என்ன என்றால் நீங்க போருக்கு பின்னரான ஆய்வுகள்ல இது புது மாற்றம் 19ல என்பிபியா மாறிருக்கு, திரும்ப முக்கிய செல்வாக்க அரசியல செலுத்துகிற ஜனாதிபதியை தெரிவு செஞ்சிருக்கு என்று பார்க்கக்குள்ள அங்க ஆய்வு இடைவெளியை நிறைய கண்டுகொள்ளுவேன். நீங்க விளங்கியிருக்க மட்டும் நான் நம்புறேன். சரியான முன்ன என்னென்ன விடயங்கள் விடப்பட்டிருக்குது, என்ன விடயத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ண போறேன், ஸோ ரிசர்ச் கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணினா சரி. இப்ப பாருங்க பிள்ளையால், நான் வேறு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது ஆங்கிலத்தில் இருக்கிற போதும் நீங்கள் உரமாக அச்சப்பட்டுக் கொள்ள தேவையில்லை, நாங்கள் சுருக்கமாக முடிச்சு கொள்ளலாம். நீங்கள் இந்த இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு கடுமையாக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் இருங்களா. தெரியுதா பிள்ளைகள்? எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதா இல்லையா சொல்லுங்க.
ஓமா இல்லையா? நான் போட்டிருக்கிறது ஷேர் பண்ணிருக்கிற எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் விளங்குதா? ஸ்டேட் விளங்குது சார். இதை பாருங்க. இப்படி எல்லாம் ஆக பெருசா செய்ய வேணும் இல்லை, உங்களோட சூப்பர்வைசரோட நீங்க ஒத்து செய்யுங்க. இப்ப இது என்னுடைய பிஹெச்டி தீசிஸ், ஸ்டேட் மைனாரிட்டி கண்டஸ்டேஷன்ஸ் இன் போஸ்ட் கொலோனியல் ஸ்ரீலங்கா. இப்ப நான் லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி செஞ்சிருக்கேன்னு உதாரணத்துக்கு காட்டுறேன் மக்கள். இது இன் அட்வான்ஸ் நீங்க நான் சொன்ன விடயங்களை வைத்துக்கொண்டு உங்களோட சூப்பர்வைசரோட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்ப உதாரணமா பாருங்க பாப்போம். இந்த பிஹெச்டி தீசிஸ்ல இப்ப நான் என்ன மாஸ்டர் தீசிஸ் எல்லாமே இருக்கு, கொலம்பு யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு. பேச்சுலர் தீசிஸ் நம்முடைய கமல சிறுசராக்கள்லையும் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தேடி எடுத்து இப்ப போட்டு காட்டுவதற்கு டைம் போதாது என்பதற்கு உதாரணமாக நான் சிம்பிளா காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன், சாப்டர் 2 லிட்ரேச்சர் ரிவ்யூ. இப்ப நான் இவ்வளவு நேரமும் கலைச்சத்தை வச்சு இந்த சாப்டர் 2 தலைப்பை பாருங்க பாப்போம். லிட்ரேச்சர் ரிவ்யூ 17ஆம் பக்கத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு அறிமுகம் 2.1 2.2 how a state is constituted, எப்படி ஒரு அரசு கொண்டு உருவாக்கம் பெறுகிறது என்ற அந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க பாப்போம், போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் ஃபார்மேஷன். அப்ப இந்த போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்பது சர்வதேச ரீதியாக இந்த அரசினுடைய ஒரு உருவாக்கம் சம்பந்தமாக 2002 என்ன சொல்லுது, 2003 வந்து காலனித்துவத்துக்கு பின்னர் அரசுகள் எப்படி உருவாக வந்திருக்கிறது, அப்படியாக 2003 கொண்ட பாருங்க. அப்படி உருவாக வந்திருக்கிற அந்த அரசுகளானது எப்படி இனத்துவ அரசியலோடு சம்பந்தப்படுது. அப்ப இந்த தீம் என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு நேரத்தோட. காலனித்துவத்துக்கு பின்னரான இலங்கையில காணப்பட வருகிற அரசு, இந்த இலங்கை அரசில அரசுக்கும் சிறுபான்மை தமிழர்களுக்கும் இடையிலான ஒத்தியங்க முடியாத முரண்பாட்டு சூழ்நிலை பற்றிய ஆய்வு, அதான் இந்த தீம். அப்ப நான் என்ன செய்யணும், அரசண்டா என்னன்னு சொல்லணும், அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லணும். அப்ப என்னுடைய இலங்கையினுடைய அரசை பற்றி நான் கலைக்க வருகிறது காலனித்துவத்துக்கு பின்னரான அரசு. அடுத்த இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி தந்திருக்கேன், என்ன, சர்வதேச பரப்பில நம்மட தீமோட சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட சர்வதேச ஆய்வுகள், அதுதான் நான் இங்க செய்கிற மகான். இங்க பாருங்க, 2.2 2.3 2.3 என்பது அரசு பற்றிய ஆய்வுகள் பற்றிய கருத்தை சொல்லி இந்த 2.3 நான் வந்து எப்படி முடிச்சிருக்கேன் என்று பாருங்க பாப்போம். சர்வதேச ரீதியான ஆய்வுகளிலே அரசண்டா என்ன, அது எப்படி உருவாக்கப்படுகிறது, காலனித்துவத்துக்கு பின்னரான அரசுகள் என்றா என்ன, அந்த காலனித்துவத்துக்கு பின்னரான அரசுகளினுடைய உருவாக்கமும் இனத்துவ அரசியலும் எப்படி செல்வாக்கு செலுத்துது என்று எந்த தீமுக்குள்ள நான் ஐடியாவை கொண்டு வந்து பாருங்க பாப்போம் 2.4. அப்ப நாம ஏற்கனவே அடையாளப்படுத்தி இருக்கிற சர்வதேச ரீதியாக சொல்லப்பட வந்திருக்கிற லிட்ரேச்சரை நான் 2.1 2.3 வரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். 17ஆம் பக்கத்திலிருந்து 22ஆம் பக்கம் மட்டும் அதான் காணும். அதுக்கு பிறகு பாருங்க பாப்போம், இலங்கை பற்றிய லிட்ரேச்சர். அந்த இலங்கை பற்றிய லிட்ரேச்சர்லையும் பிள்ளையால் சில சர்வதேச ஆய்வாளர்கள், உள்நாட்டு ஆய்வாளர்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் இருந்தாலும் நம்மட தீமுக்கு ஏற்ப நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். தலையங்கத்தை பாருங்க பாப்போம். 2.4 23ஆம் பக்கத்தில் இருந்து 47ஆம் பக்கம் வரையும் லிட்ரேச்சர் ஆன் ஸ்ரீலங்கா. அதுல பாருங்க 23ஆம் பக்கத்திலிருந்து 28ஆம் பக்கம் வரையும் ஒரு பொதுவான முன்னுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் திரும்ப நரோ டவுன் பண்ணி எந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி உடைச்சிருக்கேன். The LTT and war with state. பாருங்க 28ஆம் பக்கத்திலிருந்து 30ஆம் பக்கம் வரை. 30ஆம் பக்கம் debate of LTT and effects. LTT அளிக்கப்பட்ட, அதாவது LTT எப்படி வெற்றி கொள்ளப்பட்டதும் அதனுடைய தாக்கங்களும் எப்படி காணப்படுகிறது. சிய பாருங்க பாப்போம் 31ஆம் பக்கம் The LTT and international agenda. எப்படி சர்வதேச அஜெண்டா அந்த எல்டிடியும் அதனுடைய தோற்கடிப்பு விஷயத்திலேயும் எப்படி பங்களிப்பு செய்யுது. போஸ்ட் ஓட் ஸ்டேட் ரீகான்ஸ்டிடியூஷன். அப்ப பாருங்க டிய பாருங்க பாப்போம். டி யுத்தத்துக்கு பின்னர் போஸ்ட் ஓர்ல எப்படி அரசு மீள் உருவாக்கம் செய்யப்படுவதற்கான முயற்சி செய்யப்படுது. 2.5 பாருங்க 47ஆம் பக்கம் ரீசர்ச் கேப் அல்லது கேப்ஸ் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க பாப்போம் 17ஆம் பக்கத்திலிருந்து 47ஆம் பக்கம் வரையும் தான் இந்த ஒரு பிஹெச்டி தீசிஸினுடைய லிட்ரேச்சர் இருக்குது. அதுக்கு கீழே இதுக்குள்ள பாருங்க, நான் இந்த விடயத்துக்குள்ள எல்லாம் எப்படி
ரிசர்ச் கெப்பை எல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களை 17ஆம் பக்கத்துக்கு எடுத்துட்டு போறேன் பாருங்க. இப்ப பாருங்க மக்கள், 17ஆம் பக்கத்துல சாப்டர் 2 லிட்ரேச்சர் ரிவ்யூ என்ற தலைப்பு கீழே வடிவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன நான் இதுக்கு கீழே செஞ்சிருக்கேன் என்று சொல்லி போட்டு ஃபைனலி தி சாப்டர் draws attention to the research gap. இந்த பாருங்க, ஒருத்த பாருங்க பாப்போம், ஒருத்த வாய்ச்சி பாருங்க. கடைசியில இந்த சாப்டர் கடைசியில என்ன செய்யுது பாருங்க. Finally this chapter drawn attention to the research gaps in the existing literature that will be tackled in this study. பாருங்க பாப்போம், இறுதியாக இந்த சாப்டரினுடைய இறுதியாக ரிசர்ச் இடைவெளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் இருக்கிற லிட்ரேச்சருக்குள்ளே எப்படியான ஆய்வு இடைவெளிகள் காணப்பட வருகிறது என்றதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்படியான அந்த ஆய்வு இடைவெளிகள் வந்துதான் இந்த ரிசர்ச்சில கையாளப்பட இருக்கின்றன என்று நான் சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க பாப்ப, நான் மேற்கில் காட்டின தலைப்பில how a state is constituted, எப்படி அரசு ஒன்று உருவாக வந்திருக்கின்ற. இங்க பாருங்க, நம்படி பேரையும் பாருங்க பாப்போம். வேபர், கிராம்ஸ்கி, ஓல்மேன், வேர்பா, சரியானே, ஸ்காக்போல், பாருங்க பாப்போம், கல்ச்சுரலிஸ்ட், ஆர்ட், அப்படி என்று எத்தனையோ ஆய்வாளர்கள் கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஒரு ஸ்டேட் என்ன அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்றதை நான் இடத்துல பாருங்க. இந்த பேரை எல்லாம் பாருங்க பாப்போம். பேட்ஸ் என்று இப்படி கொள்ள பேர் வெப்புட கருத்துக்கு இணங்க அது எப்படி வந்திருக்கு, அந்த கல்ச்சாரத்துல எப்படி அது வளர்ந்திருக்கிறது. இன்னும் ஒருவரை சொல்றேன், ஸ்கோப் எல்லார பத்தியும் கதைச்சி அந்த தலைப்பை நான் அடையாளப்படுத்தி வடிவாக எழுதியிருக்கேன். என்ன நான் சொன்ன மிக்டாலை பத்தி அவர தியரியில் என்ன சொல்றாரு, அவர தியரியில் அவர் என்ன சொல்லல என்றதையெல்லாம் நான் இதுக்குள்ள அடையாளப்படுத்தி கொண்டு போறேன். இப்படி அவர் தியரியில சொல்லியிருக்கார் என்றதை காட்டி இளங்கர கொண்டெக்ஸை நான் இதுக்குள்ள ஷாடையாக கொண்டாந்து சேர்த்து இப்படி எழுதி பாருங்க. போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் ஃபார்மேஷன் இதையெல்லாம் சொல்லி போட்டு போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் ஃபார்மேஷன் அண்ட் எத்னிக் பொலிட்டிக்ஸ் இம்பட்டும் பொதுவான லிட்ரேச்சர். திரும்ப பாருங்க, இலங்கை சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாட்டு அதுல கெடுங்காக்களை எல்லாம் எழுதி ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பகுதி சின்ன எல்டிடி எப்படி அரசோடு மோதிச்சு அது சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர் அதை எல்லாத்தையும் கிரிட்டிக்கலி ரிவ்யூ பண்ணி நான் எப்படி தொகுத்து எழுதியிருக்கிறேன் என்றதை காட்டுறேன். எல்டிடி எப்படி தோற்கடிக்கப்பட்டுச்சு, அதனுடைய விளைவு, எல்டிடி இன்டர்நேஷனல் அஜெண்டா எப்படி காணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாருங்க மக்கள், போஸ்ட் வார் ஸ்டேட் ரீகான்ஸ்டிடியூஷன், அதுக்கு பிறகு தலைப்பை பாருங்க. அதுல நிறைய லிட்ரேச்சர் இருக்கு. அம்பட்டையும் நான் பிரீஃப் பண்ணி இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கேன். எழுதி போட்டு நான் ஒரு தலைப்பு வரும் பாருங்க, நீங்க கேட்க தலைப்பு வரும் பாருங்க. ரீசர்ச் கேப் பாருங்க. இது 47ஆம் பக்கத்தின் அரைப்பகுதியில் ஆரம்பிச்சு 48ஆம் பக்கம் முடிஞ்சிடும். நீங்க ஒரு பராகிராஃப்ல எழுதினா சரி. இப்ப பாருங்க, பேஸ்ட் ஆன் த லிட்ரேச்சர் ரிவ்யூ, மேலே செய்யப்பட்டிருக்கிற முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வின் அடிப்படையிலே தியரட்டிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் கேப்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட். மேலே செய்யப்பட்டிருக்கிற லிட்ரேச்சர் ரிவ்யூவின் அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியான இடைவெளியும் அனுபவம் சார் ஆய்வு ரீதியான இடைவெளியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று என்னுடைய ஆய்வு இடைவெளிகளை நான் இங்க எழுதி முடிச்சிருக்கேன். அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் என்னுடைய ரிசர்ச்சாக நான் செஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் கதைச்சம் என்றால் நாம டைமுடைய எல்லைகளை தாண்டி இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க மக்கள், நான் சொன்னது இல்ல, இப்ப நீங்க கதைக்கிற டைம் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க பாப்போம். இன்னும் பல வகையில இப்ப உதாரணமாக நாம அதிகம் இப்ப எம்பிரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லிட்ரேச்சர், அதுல ஆய்வு இடைவெளிகளை கண்டுபிடிக்கிறது, சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ, அப்படி பல வகை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு படிப்பிச்சால் நீங்க காம்ப்ளெக்ஸ் ஆகிருவேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல போதுமானத்தை சிலதை நான் சிம்பிளாகவும் சிலதை அட்வான்ஸ் ஆகவும் சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க கலைக்கிற டைம் என்ன கேள்வி இருந்தா கேளுங்க. நானும் பல்கலைக்கழகத்துக்கு படிப்பிக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ இந்த
உங்களுடைய கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. If you have any more questions or discussion, you can participate on it. This is a time for you. சொல்லுங்க பாப்போம், கதைங்க பாப்போம். என்ன மாதிரி சத்தத்தை காணலையாப்பா? சார் சொல்லுங்க. இது நம்ம தியரிஸ் எல்லாம் வைப்பாங்க. இல்லம்மா, நீங்க கொஞ்சம் சத்தமா கேளுங்க பாப்போம். இல்லாட்டி மைக்கு கிட்ட வாய வச்சு கதைங்க. இப்ப நம்ம அந்த தியரிஸ் எல்லாம் இப்ப நம்மளோட ரிசர்ச்சுக்கு நம்ம என்ன தியரி யூஸ் பண்ண போறோம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவை ரீட் பண்ணி எடுக்கணும். இப்படியா? நீங்க என்ன வகையான தியரிகளை உங்களுக்கு பாவிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட விடயத்துல, இப்ப உதாரணமாக அரசியல் கட்சிகளுக்கு தானே நான் சொன்னேன், அதே மாதிரி இன மோதலுக்கு நான் சொன்னேன். என்ன இப்ப பாருங்க, உதாரணமாக அந்த தியரி எப்படி அடையாளப்படுத்துறது ஒரு பெரிய சிக்கல். இப்ப தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில இந்த தியரட்டிக்கல் ஸ்டடியை செஞ்சாக்கள் மிச்சம் குறைய. என்னை பொறுத்த வரைக்கும் முழுமொத்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலேயும் ஒரு சிலர் தான் காணப்படுகிறாங்க. இப்ப உதாரணமாக நீங்க இந்த டேவிட் ஈஸ்டன் ஆக்கள சிஸ்டம் தியரி படிச்சிருக்கீங்களா? மக்கள் படிச்சிருக்கீங்களா? முறைமைவாத கோட்பாடு படிச்சிருக்கீங்களா? இன்புட் அவுட்புட் அதை பத்தி படிச்சிருக்கீங்களா? அந்த கோட்பாட்டை நாங்க எதுக்கு பாவிக்கலாம்னா, எல்லா அரசு பற்றிய ஆய்வுகளிலும் உள்ளூராட்சி முறைமைகள் பற்றிய ஆய்வுகளிலையும் நாங்க பாவிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் தானே. மக்கள் என்ன வாங்க வாக்களிப்பாங்க, திரும்ப என்ன நடக்கும், அந்த ஒரு ப்ரோசஸ் இருக்கும். அது அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க, அமைக்கப்பட்ட மக்களால் அமைக்கப்பட்ட அந்த அரசாங்கம் மக்களுக்கு எப்படியான கொள்கைகளை உருவாக்குறாங்க, அது அவுட்புட்டா வரும். திரும்ப என்ன செய்யும், அதுல மக்கள் திருப்தி காட்டியிருந்தா அந்த ஆக்களை திரும்ப தெரிவு செய்வாங்க. சரி, அப்படி ஒரு முறைமைக்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும். அப்ப எப்படி ஒரு அரச முறைமை செயற்பட வருகிறது என்பதை பற்றி அந்த கோட்பாட்டு தளத்தில் நின்று நாங்க ஆய்வு செய்யணும். அது மாதிரி மோதல் சொன்னா இந்த கான்ஃபிளிக்ட் ரிசொல்யூஷன் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள்ல கோட்பாட்டு தளத்தில் நின்று அந்த ஆய்வை செய்யுது. அந்த கோட்பாட்டை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்ப மோதல் பற்றி நாங்க ஸ்டடியை செய்யக்குள்ள. அதே நேரம் அரசியல் கட்சிகள் என்ற எட்மண்ட் பர்க் போன்றவர்கள் அரசியல் கட்சி என்றா என்ன, அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும், பல அறிஞர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கோட்பாட்டு தளத்துக்குள்ள நின்று அதை நாங்க செய்யலாம். நீங்க என்னத்துல செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ரிசர்ச் இப்ப உதாரணமா நீங்க என்னத்துல செய்ய போறீங்க, என்னத்தை செய்யறது இன்டென்ஷன் உங்களோட மனதில் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் இந்த ரிசர்ச் டாபிக் என்னண்டா, இலங்கையில யுத்தத்தால காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமான அரசின் பொறுப்பு கூறல். ரைட். இப்ப நீங்க செய்ய போறது என்னன்னு சொன்னாமா, இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் பெரிய ஒரு கோட்பாட்டு தளத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை செய்ய போறேன். ஆனால் மோதலை பற்றியான விடயத்தை ஒரு கோட்பாட்டு தளத்துக்குள்ள நின்று பேசலாம். நீங்க த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்று சொல்றது என்னன்னா, ஒரு யுத்த சூழ்நிலையில அல்லது மோதல் சூழ்நிலையில அங்கு இடம்பெற வருகிற இந்த தாக்குதல்கள் வன்முறை செயற்பாடுகளின் காரணமாக குறிப்பிட்ட அளவானாக்கள் மிஸ் பண்றதை பத்தி நீங்க செய்ய போறீங்க. இது எந்த விடயத்துல பார்க்கப்படும் என்று சொன்னால், இந்த மிஸ்ஸிங் பர்சன் என்று நீங்க சொல்ல வருகிற விடயத்துக்கு நாங்க எப்படி லிட்ரேச்சரை பெற்றுக்கொள்ள போறோம் கேட்டா, முதலாவது விஷயம் சர்வதேச ரீதியாக காணப்பட வருகிற இந்த மோதல் என்றால் என்ன ஒரு விடயம், அது சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர் நீங்க பார்க்கணும். இரண்டாவது விஷயம் இந்த 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 மோதல் சம்பந்தப்பட்ட கோட்பாட்டு தளத்திலே நின்று கொண்டு ஆய்வாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க மோதல் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அது எப்படியான விளைவுகள் ஏற்படுத்தும், கான்சிக்வன்சஸ், இது பற்றிய லிட்ரேச்சர் நீங்க பார்க்கணும். அதுக்கு பின்னால நீங்க என்ன வேணும், உங்களோட இதுக்கு நீங்க ஒரு தீம் ஏற்படுத்திருப்பீங்க. அதாவது இலங்கையில் உதாரணத்துக்கு உங்களோட தீமை நான் சொல்றேன், இப்படி ஒரு தீமை நீங்க எடுக்கலாம். இலங்கையில் இடம்பெற்ற 30 வருட கால உள்நாட்டு போராட்டம், இலங்கையினுடைய பிரஜைகள் பலரே, அல்லது நீங்க ஸ்பெசிபிக் பண்ணணும், நீங்க மிஸ் ஆன தமிழாக்களை பார்க்க போறீங்களா, அல்லது எல்லா சமூகத்தையும் பார்க்க போறீங்களா, அல்லது முஸ்லீமை பார்க்க போறீங்களான்னு ஸ்பெசிபிக் பண்ணணும். அதைத்தான் டாபிக்கை நாம நரோ டவுன் பண்ணித்தான் நம்முடைய ஸ்கோப் பண்ணி சொல்றது. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் தானே, உங்களோட கருப்பொருள், அந்த கருப்பொருளை தயாரிக்கணும். உதாரணமாக தமிழர்களை அடிப்படையாக கொண்ட கருப்பொருள் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இலங்கையில் இடம்பெற்ற 30 வருட கால உள்நாட்டு போரின் போது காணாமலாக்கப்பட்ட சிறுபான்மை தமிழர்கள் குறித்த
ஆய்வாக உங்களோட இருக்கும். அதான் உங்களோட கருப்பு. அப்ப அதுக்குள்ள நீங்க என்னத்தை பார்ப்பேன்? எப்படி இந்த 30 வருட கால யுத்தம் இடம்பெற்றுச்சு, அதுல மிஸ்ஸிங் பர்சன் பற்றிய விடயங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி மிஸ் பண்ணப்பட்டாங்க, அதுல கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கு, இன்னும் அந்த பொம்பளைகளும் தாய்மாரும் பெற்றோர்களும் சேர்ந்து ரோட்டுக்குள்ள திரியுறாங்க என்ன, அதுல இலங்கை உடைய அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்துச்சு, சர்வதேச சமூகம் இதில் எப்படி செல்வாக்கு செலுத்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இது மட்டும் நீங்க பார்க்க வேணும். அப்படி என்றால் இந்த ஓர்டருக்கு உங்களுடைய முன்னே ஆய்வுகளினுடைய மீள் ஆய்வை நீங்க செய்ய வேண்டி காணப்படும். அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன் என்ன. அப்போ உள்நாட்டு போரண்டா, உள்நாட்டு முரண்பாடு, அந்த உள்நாட்டு முரண்பாடு இன்ட்ரா ஸ்டேட் கான்ஃபிளிக்ட். வாட் இஸ் த கான்ஃபிளிக்ட்? அதுல இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட், இன்ட்ரா ஸ்டேட் கான்ஃபிளிக்ட், இதை சொல்ல ஒண்ணு. நீங்க சொன்னதுக்கு பின்னால இலங்கையினுடைய மோதல், அந்த மோதல்ல காணா முதல் அந்த 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 இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட்லையும் இன்ட்ரா ஸ்டேட் கான்ஃபிளிக்ட்லையும் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் பற்றி பேசணும். நீங்க அதுக்கு அக்கௌண்டபிள் யாரு பொறுப்பு கூடமை, யாரு பொறுப்பு கூறுவாங்க? சரி, அந்த விடயம் அதுக்குள்ள நீங்க வரணும். வந்ததுக்கு பின்னால நீங்க இன்னும் அந்த உங்களுடைய ஸ்கோப் இலங்கையை தானே பார்க்க போறேன். அப்ப இலங்கைக்குள்ள நீங்க இறங்க வேணும். இறங்கி இலங்கையில முன்னே செய்யப்பட்டிருக்கிற ஆய்வுகளிலே உள்நாட்டு போரும் மிஸ்ஸிங் பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க வகைப்படுத்தி எழுதணும். இப்ப நீங்க நேற்று கேட்ட கேள்வி என்னண்டா, இதற்கு எப்படி கோட்பாட்டு தளத்தை எடுக்க முடியும்? இது உண்மையாக ஒரு வளர்ந்த கோட்பாட்டு தளம் அல்ல. ஆனால் இன்று காணப்பட வருகிற பல்வேறுபட்ட ஒரு குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான் அல்லது மோதலுக்கு பின்னரான், நாங்க மோதலுக்கு பின்னரான ஆட்கள் இல்லை. இலங்கை என்பது யுத்தத்துக்கு பின்னரான காலம். யுத்தத்துக்கு தீர்வு கண்டிருக்கிறதே தவிர மோதலுக்கு தீர்வு காணவில்லை. ஆகவே யுத்தத்துக்கு பின்னரான இலங்கையில காணப்பட வருகிற இந்த மிஸ்ஸிங் பர்சனாலிட்டிகள் சம்பந்தமாக நீங்கள் கற்க வருகிற போது அங்கு அது ஒரு டெவலப்டான தியரி இல்லை என்றாலும் இன்று உலகத்திலே பேசப்படுகிற முக்கியமான கன்செப்டுகள் இருக்கு. ஒரு போருக்கு பின்னரான அல்லது யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலை அதுக்குள்ள இருந்துதான் நீங்க போருக்கு அதாவது மோதலுக்கு பின்னர் என்றதுக்குள்ள இருந்துதான் யுத்தத்துக்கு பின்னர் என்றதை நீங்க வகைப்படுத்தி எடுக்கணும். எடுத்தால் ஒரு மோதலுடைய அல்லது ஒரு யுத்தத்தினுடைய கான்சிக்வன்சஸ் என்ன செய்யும்? முதலாவது என்ன செய்யும்? அந்த நாட்டினுடைய முக்கியமான உயிர்களை இழக்க வச்சிருக்கு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சிருக்கு. அந்த உயிர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விஷயம் இழந்தது, காணாமல் போனது. அப்ப இந்த காணாமல் போன மிஸ்ஸிங் பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட மிஸ்ஸிங் பர்சனாலிட்டி என்றா யாரு, அது எப்படி மிஸ் பண்ணப்படுவாங்க அவங்க என்று அந்த வெளி சர்வதேச கோட்பாட்டு தளத்துக்குள்ள நின்று நீங்க இலங்கைக்குள்ள வரணும். இலங்கையில ஏற்பட்ட யுத்தம் அது எப்படி ஆக்களை மிஸ் பண்ண செஞ்சிருக்கு, எத்தனை பேர் எந்த ஏரியாவில உங்களோட ஆய்வு பிரதேசத்துக்குள்ள எப்படி மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க என்ற லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட விடயம் நீங்க அந்த லிட்ரேச்சர்ல இருந்துதான் அடையாளப்படுத்தணும். இப்ப திரும்ப சொல்றேன், நான் மிஸ்ஸிங் பர்சன் உள்நாட்டு யுத்தம் என்றா என்னென்று நீங்க கலைக்க வேணும். அதுக்கு கோட்பாட்டு தளங்களை பார்க்க வேணும் நீங்க, அல்லது டெவலப் ஆகி வர கன்செப்டை பார்க்கணும். பிரச்சனை என்னண்டா, இந்த மிஸ்ஸிங் பர்சனாலிட்டிக்கு கோட்பாடு இருக்கா? கோட்பாடு இல்லாட்டி பிள்ளையால் அந்த மிஸ்ஸிங் என்றா என்ன, அது எப்படி இருக்கும், அதோட ஃபீச்சர் என்ன, எப்படி மிஸ் பண்ணப்படுவாங்க? ஒன்று என்ன, கைது செய்யப்பட்ட ஆக்களை இன்னும் காணல, இன்னும் ஒன்று யுத்தத்தில ஈடுபட்ட ஆக்களை காணல, இன்னும் ஒன்று ஐடிபியா போனாக்களை காணல. இப்படி பல அம்சங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பந்தமாக முன்னே ஆய்வுகளில ஆய்வாளர்கள் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, வரையறுத்து கூறியிருப்பாங்க, இது இப்படித்தான் இருக்கும் பண்ணுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு வச்சுதான் நீங்க தியரிக்கு சப்போர்ட்டிவாக பார்க்க வேண்டும். சில தலைப்புகளுக்கு நேரடியாக முன்னர் செய்யப்பட்ட கோட்பாட்டு தளம் இருக்கு, அதை நான் இப்ப உங்களுக்கு போட்டு காட்டினேன். சிலதுக்கு இருக்க மாட்டேன், இல்லாததுக்கு எப்படி செய்யறன்ற ஐடியாவே நான் சொல்லி தந்தேன். வேற நம்ம கேள்வி விளங்கிட்டோமா உங்களுக்கு? அந்த அக்கறை பத்து பிள்ளை தானே கேட்ட கேள்வி, அன்றைக்கு தொகுத்து வழங்கின பிள்ளை இந்த கேள்வி கேட்டேன். ஓம் சார். ஓ உங்களுக்கு வழங்கிட்டா நான் சொல்றது? ஓம் சார். இப்ப நான் இந்த ரிசர்ச்சுக்கு ஏத்த மாதிரி இந்த 2-3 தியரிஸ் எடுத்திருக்கேன். இதுல அந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ், அடுத்தது போஸ்ட் கான்ஃபிளிக்ட் தியரி, அப்படி எல்லாம் இந்த ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் ஆகுது. இப்ப இதுக்குள்ள நான் எதை கட்டும் இந்த ரிசர்ச்சோட பொருத்தமா? இது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்குரிய விடையே உங்களோட சூப்பர்வைசர் யாரு போடப்படுகிறாரோ அந்த சூப்பர்வைசர் என்ன ஒண்ணும் என்றால், இப்ப உதாரணமாக 100 கோட்பாடு இருக்கு, எனக்கு 100 தெரிய மாட்டேன், சரிதானே? எனக்கு தெரிஞ்ச கோட்பாட்டை வச்சு கொடுத்தா நான் கதைப்பேன். நீங்க என்ன செய்யணும் என்றால்,
இது உங்களோட டியூட்டி, பிரைம் டியூட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து விச் இஸ் மோர் சூட்டபிள் டு மை ஸ்டடி. எல்லா கோட்பாட்டையும் எடுத்து இல்லைன்னா நீங்க அங்க ஒன்று இடைவெளியை கண்டுபிடிக்கவும் மேல, ஃபுல்ஃபில் பண்ணவும் மேல, அப்ளை பண்ணவும் மேல. அப்ப நீங்க கோட்பாட்டை அப்ளை பண்ணுங்க. கோட்பாட்டுல இடைவெளிக்கு நீங்க போக வேண்டாம், அதுக்குரிய காலம் எடுக்கும், வயசு வரட்டும். சரியா? இப்ப நீங்க என்ன வேணும்னா கோட்பாட்டை அப்ளை பண்ணணும்டா நீங்க செய்ய போறது மிஸ்ஸிங் பர்சனாலிட்டி. அது கிழக்கிலையா, வடக்கிலையா, அல்லது வடக்கிலையும் கிழக்கிலையுமா, தமிழர்களே அல்லது முஸ்லீம்களே, ஆரெண்டு பார்த்து போட்டு போலையா நீங்க படிக்கிற தியரியில வந்து மோர் சூட்டபிள் ஆയിരിக்கண்டு நீங்க தான் கண்டுபிடிக்கும். அதை இன்னும் ஒரு ஆள் சொல்லி தந்து கண்டுபிடிக்கிறது ஆய்வில். அப்ப நீங்க என்ன வேணும், உங்களுடைய கான்ஸ்டன்ட் தொடர்ச்சியான உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவதனூடான வாசிப்பினூடாக இளங்கர கான்டெக்ஸ்ட், உங்களோட ரிசர்ச்சினுடைய அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தீமை கிரியேட் பண்ணி அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீமுக்கு எது மோர் சப்போர்ட் பண்ணும்ன்றத நீங்க இதுதான் அந்த தியரி என்று அடையாளப்படுத்தணும். அந்த அடையாளப்படுத்துற விடயத்துல உங்களோட சூப்பர்வைசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ, இது இப்படி சொல்லுது, இது சூட்டபிளா இல்லையான்னு போகணும். அப்ப நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வரக்குள்ள அந்த சூப்பர்வைசர் உதவியை பெறுவதன் ஊடாக எது சூட்டபிள் என்று நீங்களும் சூப்பர்வைசருக்கு அடையாளப்படுத்தணும். ஒரு பொது பரப்பில பொதுவா இத்தனை தியரி இருக்கு, நான் எதை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு நாம வாரது ரிசர்ச் இல்லை. அஸ் அ ரிசர்ச் ஸ்டூடெண்ட் உங்களோட முழு ஈடுபாட்டையும் விமர்சன ரீதியாக அதுக்குள்ள நீங்க காட்டுவதன் ஊடாக நீங்க அந்த முடிவுக்கு வர முடியும். வேற ஆக்கள் கேள்வி இருந்தா சொல்லுங்க, முடிக்க போறேன். சொல்லப்பட்ட நேரத்தை தாண்டி விட்டேன். வேற ஆக்கள் கேள்வி இருக்கா? ஏச மாட்டேன் சொல்லுங்க, கேளுங்க கேள்வி இருந்தா. என்ன மக்கள்? அப்துல்லா எங்க உங்கள ஆக்கள்? ஆம்பளை பிள்ளைகளை காணலையே, சத்தத்தை போயிட்டாங்களோ? அப்துல்லா என்ன சத்தத்தை காணவில்லை என்று கேட்டேன். அப்துல்லா இருக்கிறீங்களா? ரைட். அப்ப நான் படிப்பிச்சிருக்கிறது விளங்கிருக்கா? இது 100% வழங்காது. எனக்கே நான் இன்னும் படிச்சுக்கிருக்கேன் பிள்ளையா. 6000 ரிசர்ச் மெத்தடாலஜியை படிச்சு போட்டு எனக்கு ஃபுல்லா வழங்கிட்டேன்னு சொல்லேன். திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செயல்முறை தான் இது. இந்த அளவுக்கு இது வழங்கும், மறா கொஞ்சம் வழங்கும், மறா குழப்பம் வரும், மறா வழங்கும். இப்ப அவன் கேட்ட கேள்விகள் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆய்வு பரப்பிலே ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவில கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். ஈவன் யூ பீப்புள் ஆர் அட்வான்ஸ்ட். இன்னும் நீங்க மேலுக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் போகணும். ஆகவே பிள்ளையால் இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்டா பிள்ளையால், லிட்ரேச்சர் என்றால் என்ன, அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவை நாங்கள் ஏன் செய்கிறோம், அதுல ரிசர்ச் கேப்பண்டா என்ன, அதை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும், அப்படி அடையாளப்படுத்துகிற ரிசர்ச் கேப்பை கொண்டு கையாளுகிறது தான், அல்லது அந்த ஆய்வு இடைவெளிகளை ஃபுல்ஃபில் பண்றதுதான் உங்களோட ரிசர்ச் என்று சொல்லி போட்டு அதை உதாரணங்களின் ஊடாக நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். அப்ப 3 விடயங்கள் இதிலே கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஆய்வின் இடைவெளி என்றால் என்ன, இரண்டாவது எப்படி மன்னிச்சு கொடுங்க, நான் திரும்ப சமரைஸ் பண்றேன். நான் 3 விஷயங்களை பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கேன். ஒன்று, ஆய்வுகளின் மீளாய்வு அல்லது முன்னைய ஆய்வுகளின் மீளாய்வு என்றால் என்ன ஒரு விஷயம். சரியா? இரண்டாவது விஷயம் வந்து ஆய்வுகளினுடைய மீளாய்வை எப்படி நாங்க செய்ய வேண்டும், அப்படி நாங்கள் அது இரண்டாவது விஷயம். ஆய்வுகளின் மீளாய்வை செய்கிற போது ஆய்வு இடைவெளியை நாங்கள் எப்படி அடையாளம் காண முடியும். நாங்க 3 விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு தான் இன்றைக்கு டிஸ்கஷன் இந்த 2 மணி நேரம் செஞ்சிருக்கேன், அல்லது அதை விட அதிகமான நேரம் செஞ்சிருக்கேன். முதலாவது விஷயம், ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ, ஆய்வுகளினுடைய முன்னே ஆய்வுகளினுடைய மீளாய்வு என்றால் என்ன. ஒரு ஆய்வாளன் தன்னுடைய கருப்பொருளோடு சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகளுக்குள்ள அல்லது இலக்கியங்களுக்குள்ளே தன்னை முழுக்க விமர்சன ரீதியாக ஈடுபாட்டை காட்டுவதன் ஊடான விடயம். இரண்டாவது, அதுல நோக்கம் என்னென்று அதோட சேர்த்து நாங்க பார்த்திருக்கேன். அது 2 3. அதுக்கு பின்னால ஒரு ஆய்வினுடைய மீளாய்வை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சுருக்கமா சொல்லி தந்திருக்கேன். 2 விஷயம். மூணாவது, ரிசர்ச் கேப்பண்டா என்ன, அதை எப்படி அடையாளப்படுத்த முடியும் என்றும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு தான் செய்யறோம். நாள் கணக்கில் படிக்க வேண்டிய விஷயத்தை படிச்சுருக்கி சொல்லி தந்திருக்கேன். ஆகவே இது வைத்துக்கொண்டு நீங்க டெவலப் பண்ணுங்க. ஆகவே இத்தோட நான்
முடிச்சுக்கொள்றேன். வேற நம்ம கேள்வி இருந்தா கேளுங்க. சார் கேள்வின்னு இல்ல, இப்ப நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யல எப்பயுமே அந்த ரிவ்யூக்கான ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு அந்த ரிவ்யூல எடுத்த பாயிண்ட்ஸ் இல்லாட்டி முக்கியமா என்ன விஷயத்த சொல்ல போறோம்னுட்டு நாங்க பேராகிராஃபா கொடுக்கணுமா? இப்ப நான் ஒரு இதுல பார்த்த அந்த ஓதர் அந்த டைட்டில் என்ன, அதுல அவர் சொன்ன மெயின் விஷயம் என்ன, நம்ம அதுல கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங் என்ன அப்படின்ற மாதிரி கிட்ட ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ கொடுக்க இருந்துச்சு. இப்ப நம்ம ப்ரொபோசல் எழுதக்குள்ள இப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த ரிஃபரன்ஸ் மாதிரி போட்டு எழுதணுமா, இல்ல சும்மா இதான் விஷயம் இதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் பேராகிராஃபாவே எழுதிட்டு போகணுமா? உண்மையாகவே நீங்க முன்ன சின்ன மாதிரி தான் அதை எழுதுவேன். அதுல ம். பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. இப்ப நான் இன்றைக்கு இந்த 2 ஹவருக்குள்ள அது முழுதையும் விளங்கப்படுத்தல. நான் காட்டின உதாரணங்களுக்குள்ள அவை இருக்குது. இப்ப ஒரு சூப்பர் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒன்று செய்யப்பட வேண்டும் என்ற பிள்ளையால் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யாம ப்ரொபோசல் எழுதலாம். இப்ப நாம கழிச்சிருக்கோம் தானே, உங்களோட ஒரு 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 ரிசர்ச் ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, கொஸ்டின்ஸ், ஒப்ஜெக்டிவ்ஸ் அந்த மெத்தடாலஜி ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னா ரிசர்ச் லிட்ரேச்சர் ரிவ்யூ செஞ்சிருக்கணும். அப்படி ஒரு சூப்பர் லிட்ரேச்சர் ரிவ்யூ செஞ்சா தான் நீங்க ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆய்வு பரப்பில் எங்களுடைய ஆய்வு கல்ச்சரின் அடிப்படையில் வந்து ஒரு முழு மொத்தமான லிட்ரேச்சர் ரிவ்யூவை காட்டின ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலை செய்யறதுல வழக்கம் நாங்க குறைய. அப்ப அதால நீங்க என்ன செய்யலாம்டா, அடுத்தது இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யக்குள்ள தனித்தனி ஆய்வுகளாக எடுத்துக்கொண்டு அதனுடைய எல்லா அம்சங்களையும் பார்க்கிற ரிவ்யூவும் இருக்கு. இன்னும் ஒன்று, பல தலைப்புகளோட சம்பந்தப்பட்ட பல ஆய்வுகள் ஒரு ஐடியாக்குள்ள வந்திருக்கு. அவற்றை உதாரணமாக ஒரு 2 கட்டுரைகளை அல்லது 2 புத்தகத்தை அல்லது 2-3 கட்டுரைய புத்தகத்தை வச்சுக்கொண்டு ஒரு 1, 2, 3 பரகிராஃபுக்குள்ள சுருக்கி எழுதி அதை ரிவ்யூ பண்ணுகிற அந்த முறைமையும் இருக்குது. அது ஒவ்வொன்றாக நம்ம செஞ்சு பார்க்க வேணும். அந்த அந்த செஞ்சு பார்த்து காட்டி நீங்க இப்ப ரிசர்ச் ப்ரொபோசலை செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படியா, முதல் என்னங்கன்றால் நீங்க எத்தனை லிட்ரேச்சர் என்ற அந்த பிபிலியோகிராஃபியை எடுத்து தயார்படுத்தி நூல் பட்டியலை தயார்படுத்தி நான் அதான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு படிப்பிச்சு தயார்படுத்தி அந்த நூல் பட்டியலில் இருந்து இப்போ உதாரணமாக ஒரு பெச்சலர் 50-60 பெச்சலர் ஸ்டூடெண்ட் பெச்சலர் டிகிரி 50-60 நீங்க தயார்படுத்தி அந்த 50-60க்குள்ள இருந்து நீங்க உங்களுக்கு எத்தனை வேணுமென்றதை நரோ டவுன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர்வைசரோட போய் நரோ டவுன் பண்ணி அந்த நரோ டவுன் பண்ணினத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான விடயத்தை எழுதி காட்டுங்க. சரியா? இப்ப சில ஆக முக்கியமான இப்ப உதாரணமாக ஒரு ஒரு 5 தொடக்கம் 10 எடுத்து அதை லிட்ரேச்சர் ரிவ்யூவா போட்டு காட்டுங்க. அதை அப்படி சுருக்கி எழுதி அந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணி காட்டுங்க. காட்டி அந்த லிட்ரேச்சர்ல இருந்து நான் இந்த ஆய்வு இடைவெளியை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் இதுன்னு சொல்லுங்க. அப்ப அதை ஒரு 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 2 பக்கத்துக்குள்ள செய்யறதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க. பிறகு அதனை விரிவாக்க முடியும். ஆனா என்ன செய்யறதால் நீங்க வாசிக்க வேணும். கேள்விக்குரிய விடை என்னென்றால், நீங்கள் ஒரு மிக பரந்துபட்ட ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவை செஞ்சுதான் செய்ய வேண்டும்ன்றது இப்போ PhD MPhilக்குரிய விஷயம். ஆனா ஒரு பெச்சலரை பொறுத்த வரைக்கும் நீங்க நரோ டவுன் பண்ணி 2 பக்கத்துக்குள்ள அவற்றை எழுதி காட்டி சுருக்கி முக்கியமான விஷயங்களை சொல்லி காட்டி, இப்ப நான் இதை ப்ரொபோசலை செய்கிறேன், அடுத்த கட்டத்தில் நான் ஒரு விரிவான லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்வேன் என்று சொல்லி முடிக்கிற வழியை பார்த்து இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு போகிற வழியை பாருங்க. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. 12:30 மணியாகி விட்டது, அவசரமாக கேளுங்கள். என்ன மாதிரி? சார் ஒரு கேள்வி கேட்கலாம்? கேட்கணுமா? கேளுங்க. இப்ப நம்ம இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூவை கிரிட்டிக்கலா எழுதணும் சொல்றதானே, இப்ப அதை நம்ம அதுல சமரி எழுதுறதும் விமர்சனமா எழுதுறது தானே? அதுக்காக அனடேட்டட் பிபிலியோகிராஃபி என்று போட்டு இப்போ உதாரணமா ஒரு 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 சாப்டர் இருக்குன்னு வைங்க. அந்த சாப்டர் வந்து ஒரு 25-30 பக்கத்தில் இருக்க சாப்டரை சுருக்கி இது மட்டும் இந்த கையால விளங்குதான் இது மட்டும் பரகிராஃபில் எழுதினா அனடேட்டட் பிபிலியோகிராஃபி என்று சொல்லுவாங்க. அது லிட்ரேச்சர் ரிவ்யூ இல்லை மக்கா. சரியானே? அது என்ன எழுதலாம்? இந்த தலைப்பில இந்த ஓத்தரால இந்த தலைப்பில இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மெயின் ஃபைண்டிங்ஸோட இந்த ரிசர்ச்சை செஞ்சிருக்காருன்னு எழுதலாம். அது இல்லை நம்முடைய நோக்கம். இப்ப அதுதான் அதிகம் நடக்குது நம்மளுக்குள்ள. ஆனால் அதை கொஞ்சம் கிரிட்டிக்கலி நீங்க எப்படி சுருக்கி எழுதுவீர்கள்? கிரிட்டிக்கலி என்ன செய்யணும்? அவர் சொல்லியிருக்கிற அவர்
இன்னும் முன்னுக்கு இருக்க விஷயத்தை சொல்லி போட்டு அவரை ஃபைண்டிங்ஸை பத்தி கதைச்சு அந்த ஃபைண்டிங்ஸ் அவரை ஒப்ஜெக்டிவை ஃபிக்ஸ் பண்ணுதா, அந்த முடிவுரை அவற்றை எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுதா என்ற அந்த விடயத்தை எல்லாம் நீங்க ஆழமாக பார்க்க வேணும். நீங்க என்ன சொல்லுறது என்னடா, நம்மளோட வழக்கமான ரிசர்ச் கல்ச்சர் அதுதான் பெரும்பாலானாக்கள் இப்ப செஞ்சுக்கிட்டு டிசர்டேஷன் சொல்லிக்கிட்டு எய்ம் எடுத்து கொடுத்துடுற விஷயம். அது ஒரு அனோட்டேட்டட் பிப்ளியோகிராஃபி தான் அது. ஆனால் அது இன்னும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த கல்ச்சருக்கு கலைப்பிடம் மாற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்றேன். தட் இஸ் மை இன்டென்ஷன். நீங்க உங்களோட சூப்பர்வைசரோட சேர்ந்து முடியுமானவற்றை செய்யுங்கள். இதை தலையிலே வைத்துக்கொண்டு பாசில் இவ்வளவும் சொல்லிவிட்டார், இவர் பெரிய ஹார்டான விஷயம் அப்படித்தான் என்ன சொல்றாங்க, என்ன இவருக்கு வேலை இல்லையா, என்ன இவர் எத்தனை கட்டுரை எழுதியிருக்கீர்கள் என்று கேட்கார், இவர் எத்தனை எத்தனை சைட்டேஷன் இருக்கு என்று கேட்கிறார். ஆக்களுக்கு சகிக்க முடியவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒரு அகாடமிக் கம்யூனிட்டியை, ஒரு கல்வியில கற்றுத் தேர்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்குரிய ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். சரிதானே? அது கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட சூப்பர்வைசர் சொல்றதை செஞ்சுட்டு போங்க. நீங்க நான் இதைத்தான் சொல்லுவேன். நான் மரணிக்கும் வரையும் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் என்றால், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் நான் நினைப்பது போன்று மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது நடக்கும் ஒரு நாளைக்கு. நான் நடத்திருக்கேன். இப்ப பாருங்க, சிலரை நான் பேச்சுலர்லயே நான் என்ன சொல்லுற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கட்டமைப்பு உருவாக்கி அவங்களோட எம்ஃபில் தீசிஸையும் தியரட்டிக்கல் பேஸா செய்ய வச்சு, தியரிக்கு கண்ட்ரிபியூட் பண்ண வச்சு, பாஸ் ஆக வச்சு சீனியர் லெக்சரர் ஆக்கியிருக்கேன். சரிதானே? இதுதான் ஒரு ஆளால செய்யலாம். அப்போ உங்களுக்கு நான் இந்த அடித்தளத்தை போடுகிறேன். உங்களோட சூப்பர்வைசர் செய்வது மாதிரி சொல்வது மாதிரி செய்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவது மாதிரி செய்தால் நீங்கள் ஒரு சயின்டிபிக் ஸ்டூடெண்டாக, கெட்டிக்காரார்களா, விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கிறவர்களாக, உங்களுடைய எதிர்காலம் விஞ்ஞான பூர்வமான தன்மைக்குள்ளே கொண்டு செலுத்தப்படுகிற மாணவர்களாக வருவீர்கள். ரைட், நாங்க இந்த அளவில் முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நான் இப்போ அப்துல்லாவோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றேன். அப்துல்லா, ப்ளீஸ் ஷேர் வித் அவர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே? சரியா? ஓகே, கோ ஹெட். ஓகே.